ஐந்தாவது தினம் குன்றுதோராடல் அப்படின்ற அந்த பகுதிக்கு வர இருக்கின்றோம். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், தென் கடம்பை திருக்கர கோயிலான். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், தென் கடம்பை திருக்கர கோயிலான். தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல், தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பது, என் கடன் பணி செய்து கிடப்பது. நம்முடைய அன்பர்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்று திரு ஏரகம் அப்படின்ற தலத்தில் நேற்று எப்படியெல்லாம் அந்தணர்கள் இறைவனை பூஜிக்கின்றார்கள் அப்படின்றத ரசித்தோம். இப்பொழுது நேராக பார்த்தீங்கன்னா ஒரு 27 வரி தோராயமாக பாடியிருக்கார். 5ஆம் படை வீடு குன்றுதோராடல். கும்பகோணத்துக்கிட்ட இருந்தோம்மா சுவாமிமலை, அங்கேருந்து நேராக தொண்டை நாட்டுத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னைக்கு மிக அருகில் நம்ம எல்லாரும் வந்துட்டோம். இதை தான் பிரதானமாக எடுத்துக்கிறோம். ஆனால் குன்றுதோராடல் என்றுதான் நம்முடைய நக்கீரர் சொல்லியிருக்கின்றார். இந்த படை வீட்டு பாடல்களில் ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு, முருகனை பற்றிய குறிப்பு. அது இன்னைக்கு வரை மாறவே இல்லை. அதில் என்ன சொல்கின்றார்? இப்படிதான் ஆரம்பிக்குது. நரம்பார் தன்ன இன்குரல் தொகுதியோடு குறும் பொறி கொண்ட நறுத்தன் சாயல் மருங்கில் கட்டிய நிலன் நேர்பு துகிலினன் முழவுரள் தடக்கையின் இயல ஏந்தி மென்தோள் பண்பினை தழி இத்தலை தந்து குன்றுதோர் ஆடலும் நின்தன் பண்பே அப்படின்னு நிறைவு பண்றார். இதுக்கு முன்னாடி சொல்ல வர ஒரு விஷயம் என்னவென்றால், இதனுடைய ஒரு 4-5 வரிகள் சொல்றேன். செய்யன் சிவந்த ஆடையன் செல்வரை செயலை தண்டளிர் துயல் வரும் காதினன் கச்சினன் கழலினன் செச்சை கண்ணியன் குழலன் கோட்டன் குறும்பலியத்தன் தகரன் மஞ்ஞையன் புகரில் சேவலன் கொடியன் நெடியன் தொடியனின் தோழன். இதில் இருக்கிற முக்கியமான ஒரு குறிப்பு, சில விஷயம் ஆச்சரியப்பட வைக்கும் இல்லையா? அதில் என்ன அப்படி ஆச்சரியப்பட வைக்குதுன்னா, அன்றிலிருந்து இன்று வரை முருகன் என்றால் அந்த சிவந்த நிலம் மாறவில்லை. இன்னைக்கும் முருகன்னா என்ன சொல்றோம்னா சிவப்புன்னு சொல்றோம். சில இடங்களில் பச்சை மாலையும் அணிந்து கொள்வார்கள். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கான நிறம் சிவப்பு. அதனால்தான் இன்னைக்கும் நம்ம எந்த தலம், செவ்வாய் தலம், வைத்தீஸ்வரர் திருக்கோயில். அந்த வைத்தீஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அங்காரகனுக்கான நிறம் என்னவென்றால் சிவப்பு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்காரகனுடைய அதிபதியாம் முருகருக்கும் சிவப்பு. முருகன் செவ்வாடை கட்டி கொண்டு இருக்கின்றான், சிவந்த மேனியன், செய்யோன் அப்படின்றார். செய்யோன் என்றால் சிவந்த நிறத்தினன், காலத்தால் அது குழந்தை கடவுள் என்பதால் சேயோன் என்றும் சொல்லப்பட்டது. அப்ப சில குறிப்புகள் பார்த்தீங்கன்னா நாம தான் மறுபடியும் மறுபடியும் பிறந்து வந்திருக்கோம். எங்கேயாவது முருகன் அடிமைகளா இருந்திருப்புமா இருக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அன்னைக்கு சொன்ன நிறைய விஷயங்கள் இன்று வரை முருகன் என்ற சொற்களில், பக்தியில், அவனுடைய வழிபாட்டில் அப்படியே இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் சிவப்பு. குறிப்பா ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் யாருக்காவது வருதுன்னா அங்காரகனுடைய தோஷம்னு சொல்லுவாங்க, செவ்வாய் தோஷம். அப்ப அந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருக்கும் பொழுது சிவப்பு தான் அவருடைய ஆரை, அதனால சிவப்பு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 3 நிறத்தில் திருச்செந்தூரில் முருகனை அலங்காரம் பண்ணுவாங்க. பச்சை உடுத்துவார்கள், வெள்ளை உடுத்துவார்கள், சிவப்பான ஆடைகளை உடுத்துவார். அந்த பச்சை காப்பு, அந்த வெள்ளை சாத்துப்படி, அது மாதிரிலாம் சொல்லும் பொழுது அந்த 3
3 தத்துவங்களை குறிக்கின்றன. என்ன? மும்மூர்த்திகள். பச்சை நிறம் பச்சைமா மலைமேனியை கொண்ட திருமாலை குறிக்கிறது. வெண்மை நிறம் பிரம்மனை குறிக்கின்றது. சிவந்த நிறம் சிவபெருமானை குறிக்கின்றது. அப்ப சிவனும் முருகனும் வேறு இல்லை என்றால் சிவந்த சிவபெருமானும் முருகனும் ஒன்று, அவ்வளவுதான். அதனால அன்னைக்கு சொன்ன அந்த நக்கீரருடைய வாக்கு அதே மாதிரி அந்த பக்தி இன்னைக்கு வரை இருக்குன்னா எப்பேற்பட்ட பழமையான விஷயத்தை நம்ம தொன்று தொட்டு வழிபாடு பண்றோம்னு நினைக்கும் பொழுதே பெருமையா இருக்கு. இதுல எப்படி இருந்தானா முருகன்? திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா ஜோதி மாதிரி தெரிஞ்சான், கிட்ட வந்தா அழகா இருக்கான். பாதத்தை பார்த்தேன், அவனுடைய கையை பார்த்தேன். கை தெய்வ யானை அப்படின்ற அந்த வேழ மகளிர் கையை பிடிச்சிருக்கிறத பார்த்தேன்னு ஒரு அரசன் மாதிரி மாப்பிள்ளை மாதிரி சொன்னார். அங்கிருந்து திரு சீரலை வாயில எது மேல பார்த்தோம் முருகனை? ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் சொல்லிட்டீங்க. யானை மேல பார்த்தோம். யானை மேல அரசரா பார்த்தோம். அப்படி யானை மேல உட்கார்ந்துட்டு அப்படி யானையை அங்குசத்தை செலுத்திண்டு 12 கை 12 வேலைகளை செய்ய 6 முகம் 6 தொழிலை கருணை வீரம் காதல் அப்படி காண்பித்து அங்கிருந்து நேரா பழனிக்கு வந்தோம். ஞானியர்களும் கந்தர்வர்களும் தேவாதி தேவர்களும் திருமாலும் சிவபெருமானும் வந்து அவனை கண்டு கொண்டு இருக்கின்றார்கள் பழனியில். அந்தணர்கள் குழுமி பாட்டு பாடுகிறார்கள். எங்கே? திரு ஏரகத்தில் ஓதுகின்றார்கள் வேதத்தை. இப்படியெல்லாம் பார்த்த முருகனை இந்த குன்றுதோராடல், நம்மை பொறுத்த வரைக்கும் குன்றுதோராடல்னா எது? தணிகை தான். தணிகையில எப்படி காண்பிக்கின்றார் தெரியுமா நக்கீரர்? நம்ம கூட சேர்ந்து ஆடி பாடி வரானாம். அதுவரை ஒரு தெய்வமாக இருந்தவன் மாப்பிள்ளையா, ஒரு மாப்பிள்ளை என்னதான் நமக்கு உற்ற தோழராக இருந்தாலும், என் பிள்ளைக்கே கல்யாணம்னாலும் வீட்டில் நம்ம என்ன வேணாலும் பேசலாம், குழந்தைய கொஞ்சலாம், விளையாடலாம். அவன் மாப்பிள்ளையா இருக்கும் பொழுது அன்று அதற்கான அருகதை மரியாதை நம்ம கொடுப்போம். அப்ப மாப்பிள்ளை சுவாமியா இருக்கும் பொழுது அவனை அப்பனாக பார்ப்போம். என் தாயும் தந்தையும் நீ அந்த அனுபூதியில சொல்ற மாதிரி அவரையும் தெய்வ யானையும் தரிசிப்போம். அடுத்தது அரசன் மாதிரி இருக்கானே திருச்செந்தூர்ல, ஞானியர் போற்றும் பெரிய யோகியா இருக்கானே, வேதியர்கள் போற்றும் பரம ஞான குருவா இருக்கானே. இங்கெல்லாம் எனக்கு கிட்ட போகவே அப்படியே யோசனையா இருக்கு இல்லையா? நமக்கு தெரிந்தவர்கள், ஏன் என்னுடைய கணவரே பெரிய பதவியில இருந்தாலும் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பொது வெளியில இருக்க முடியுமா? அந்த பதவிக்கான மதிப்பை கொடுக்க வேண்டாமா? என் குழந்தை முருகன், என்னுடைய கண்கண்ட தெய்வம் முருகன், எனக்கு எல்லாம் அவன் இருந்தாலும் இந்த 4 தலத்துல ஒரு மரியாதையா இருக்கான். அப்படி தூரக்கல இருந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. திருத்தணி வந்துட்ட உடனே போதும்னு ஆடி பாடி விளையாட நம்ம கூட வந்துட்டோம். அழகழகா அந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் வேலன் என்றே மயக்கம் தெளிவிப்பவரை அழைப்பார்கள். வேலன்னே இருப்பாங்க. பெண்களுக்கு காதல் மயக்கமோ வேறு மயக்கமோ மனவியாதிகளோ சித்தப்பிரமையோ இருந்தா அதை தெளிவிப்பவருக்கு பேரு வேலன்னு பேர். அதை பற்றிய குறிப்பு இந்த திருத்தணிகையில இருக்கு. அதை பத்தி நமக்கு காலத்துக்கு ரொம்ப அவசியம், அதனால ஒரு குறிப்பா சொல்லி. ஏன்னா திருத்தணிகை என்பது எந்த அளவு நம்ம திருச்செந்தூரை போற்றுகின்றோமோ, எந்த அளவு பழனியை போற்றுகின்றோமோ, அதே மாதிரி நாம் கொண்டாட வேண்டிய தலம் திருத்தணி. எங்க போனாலும் திருத்தணி முருகா வழி துணைக்கு வான்னு வீட்டை விட்டு கிளம்பு. ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ சைக்கிளோ நடந்தோ எப்படி போனாலும் திருத்தணி முருகா வழி துணைக்கு வாடா. உண்மையாவே இதை நான் இன்னொரு சொற்பொழிவுல கூட சொன்னதுண்டு. என்னுடைய தோழி வண்டியில கிளம்புவாங்க, அலுவலகத்துக்கு கிளம்பும் பொழுது சொல்லிடுவாங்க முருகாவா ஏறிக்கோ அப்படின்னு ஒரு தானா சொல்லிட்டு கிளம்புவாங்க. அவங்களுக்குள்ள அந்த வண்டியில முருகன் ஏறிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு, குழந்தை ஏறிக்கிற மாதிரி, தெய்வம் ஏறிக்கிற மாதிரி, எந்த மாதிரி வேணாலும் இருக்கட்டுமே, ஆனா முருகாவா ஏறு அப்படின்னுவாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ வேலும் மயிலோட முருகன் வந்து உட்கார்ந்துடுற மாதிரியான ஒரு உணர்வில் கிளம்புவார்கள். அதனால் வழித்துணைக்கு வருபவன் முருகன். குடும்பத்துல எல்லாமே இருக்கும், ஆனா ஏதோ இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா பெருசா காசு வசதியெல்லாம் எந்த அளவுன்னு தெரியல. உங்க அம்மா அப்பா ஒருத்தர் 2 பேர் வேணா நான் சொல்றதுல விதி விலக்கா இருப்பீங்க, ரொம்ப செல்வந்தர்களா இருந்திருப்பீங்க. மற்ற எல்லாருமே ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி 1950-60 பார்த்தீங்கன்னா
நிறைய குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க வீட்டில், அத்தனை பேருக்கும் ஏதாவது எஃப்டிலாம் போட்டிருப்பாங்களான்னா ஒன்றுமே கிடையாது. அந்த குழந்தைங்களை பார்த்து பார்த்து யூ நீட் டு பிளான் யுவர் கரியர் அப்படிலாம் சொன்ன அப்பா அம்மாலாம் கிடையாது. ஆனால் எவ்வளவு அரசு வேலைகளில் இருப்பவர்கள், எழுத்தாளர்கள், இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தக கண்காட்சியில் ஒரு 70 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுடைய எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு. அப்போ எத்தனை எழுத்தாளர்கள் வந்தார்கள், எத்தனை கவிஞர்கள் வந்தார்கள், எத்தனை படைப்பாளிகள் வந்தார்கள். பெருசா பண பலம் இருக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா நிலாசோறு சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஆத்தங்கரை குளத்தங்கரையில் போயிட்டு இருக்கிற பழைய சோறு அம்மா வைக்க வைக்க சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்லா பெருசாக இருக்கும் வீடு கூட, ஆனால் ஒன்றா உட்காந்து எப்போ சாப்பிட்டோன்னு யோசிச்சிங்கன்னா எப்பாதான் இருக்கும். சாப்பிட உணவு வகை வகையாக இருக்கும். வீட்டில் அடிக்கடி காலிங் பெல் அடிப்பாங்க, திறந்து பார்த்தா அப்பாவுக்கு ஆர்டர் பண்ணது வந்திருக்கும். காவி உடை தரித்து பழனிக்கு போற மாதிரி இருக்காங்க ஸ்விக்கியும் ஜொமேட்டோ. நம்ம பார்த்தோம் இல்லையா நேற்று, இந்த பழனிக்கு போறவங்களாம் முதல்ல காவி உடை அணிந்து கொண்டு துறவிகளா போறாங்க. ஆஹா, நான் நினைச்சுட்டே வந்தேன் வீதி முழுக்க ஆரஞ்சு ட்ரெஸ்ல இருந்தாங்க. ஆஹா, இங்கே பழனிக்கு வந்தோமான்னு பார்த்தா உணவு எடுத்துக்கொண்டு நமக்கு வராங்க. அவங்களும் அதே ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஒருத்தர் வந்து டெலிவரி பண்ணிட்டு போவார், அடுத்தது அம்மாவுக்கு வேற ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்க இதெல்லாம் பிடிக்காது, நான் வேற ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தரும் ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஒன்னா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பார்ப்பாங்களான்னா கிடையாது. இவங்களுக்கு வேற பிடிக்கும், அவங்களுக்கு வேற பிடிக்கும். ஆனா அன்னைக்கு வேற வழியே எல்லாம் ஒன்னா உட்காந்து பார்க்கணும். அப்பா வந்தா நியூஸ் பார்ப்பாருன்னா நம்ம மாற்ற மாட்டோமே, ஞாபகம் இருக்கா? டிவி வந்த புதுசு அப்பாவுக்கு நியூஸ் பிடிக்கும், அப்ப மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. ரிமோட்டுக்கெல்லாம் சண்டையே கிடையாது, ஏன்னா அன்னைக்கு ரிமோட்டே கிடையாது. நம்ம வீட்டுக்கிட்ட போய் ஏதாவது சேனல் மாற்றினா அப்படியா மாற்றணும்னு கேட்குறாங்க பசங்க. எதுக்கு எழுந்து போய் மாற்றுறீங்க? இப்போ தான் மாயாஜால படம் மாதிரி இருந்த இடத்துலையே மாற்ற முடியுது. அப்போ இருந்த இடத்துலையே சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அந்த காலத்தில் மெஞ்ஞானத்தில் அதெல்லாம் நடந்ததுன்னா மட்டும் ஏன் நம்ப மாட்டேங்கிறேன்? அவ்வளோதான். இன்னைக்கு பண்ண முடியுது. எங்கோ இருக்கிற வேற நாட்டில் வாழற நம்ம நண்பர்களையோ குழந்தைகளையோ தாய் தந்தையோ படமாக பார்க்க முடியுது, பார்த்து பேச முடியுது. இதெல்லாம் தானே அன்னைக்கு நடந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு மட்டும் இதெல்லாம் எங்கேயாவது நடக்கிறது சாத்தியமான்னு ஏன் கேட்கும்? இன்னும் அந்த அளவு நம்ம அட்வான்ஸாக ஆகாமல் கூட இருந்திருக்கலாம்ல. அப்படி திருத்தணி அப்படின்றது எப்படின்னா மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது. நம்முடைய திருச்செந்தூர் இன்பத்தை கொடுக்கும், பழனி துன்பத்தை போக்கும். இன்பம் கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும், குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும். இது எல்லாம் கொடுக்கக்கூடிய தலம் திருத்தணிகை. ஏன்னா திருத்தணிகைக்குன்னு அவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க, சொல்லி மாளாது. இத்தனை பேர் ஆர்வமா கேட்குறீங்க. அதனால சில முக்கியமான விஷயத்த முதல் நாள் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட விஷயத்தை இன்னைக்கு பதிவு பண்றேன். திருப்புகழ் அப்படின்றதை இன்று கொண்டாட காரணமாக இருந்தவர் யாருன்னா வடுக்கப்பட்ட சுப்பிரமணிய பிள்ளை. அவருக்கு ஒரு திருமகனார். இவங்க வந்து இவருக்கு பேரே பார்த்தீங்கன்னா தணிகை மணி செங்கல்வராயர். ரொம்ப அழகான புத்தகம். யாராவது இந்த புத்தக கண்காட்சியில் போனீங்கன்னா அதை வாங்கிக்கோங்க. திரு வலையப்பேட்டை ரா கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய முத்தமிழ் முருகனின் உத்தம தொண்டர்கள். நிறைய அடியார்களை தெரியல நமக்கு, அதனால்தான் அடியனுடைய முயற்சி தெரியாத அடியார்களை பற்றி சொல்லணும். சொல்ல போனா திரு நாகராஜன் ஐயா வாய்ப்பு கொடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி முருக அடியார்கள்னே நான் இங்க ஒரு தடவை பேசியிருந்தேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதை பத்தின ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கணும்னு ஆசை. இந்த நேத்திக்கு சொல்லியிருந்த ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. அந்த வழக்கை வைத்துக்கொண்டு அந்த வழக்கு ஒரு சிதம்பரத்து திருப்புகழால் ஜெயிக்கப்பட்டது. அதை வச்சு அங்க முன்சிஃபா இருந்தவருக்கு இந்த பாட்டு கேட்க ஆனந்தமா இருக்கே, ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டார். ஆனாலும் பாட்டு கேட்க ஆசையா இருக்கே, இதுக்கு பேர் என்ன, யார் பாடினது எல்லாம் கேட்டு அதை திரட்ட ஆரம்பிச்சார். அவருடைய திருமகனார் திரு தணிகை மணி அப்படின்றத அவருக்கு கொடுத்த விருது, பட்டம். அப்ப அவர் பெயர் என்னன்னா செங்கல்வராயன். ரொம்ப அபிமானம் திருத்தணி முருகன் மேல. முருகன் மேல அபிமானம்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாருக்குமே முருகன் மேல அபிமானம். அதனால்தான் நீங்க கேட்கறீங்க, நான் பேசுறேன். நான் பேசுறேன், நீங்க யாரும் கேட்கல. முருகனை பத்தி பேசுறதால நீங்க எல்லாம் கேட்க, இதுதான் உண்மை. அப்ப முருகன் மேல அன்பு இருந்தா என்ன பண்ணலாம்?
வேண்டியதெல்லாம் கேட்கலாமானா கேட்கலாம், தப்பில்லை. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும்? தமிழுக்கோ தமிழ் நூலுக்கோ முருக பக்தர்களுக்கோ ஏதாவது ஒரு தொண்டினை செய்ய வேண்டும். அப்ப அவர் பார்க்கிறார், எல்லா புத்தகத்தையும் அவங்க அப்பா திரட்டி வச்ச திருப்புகழையும் தாண்டி இவர் இன்னும் திரட்டுறார். திரட்டி தொகுத்து மீனிங் யாருக்கும் புரியல திருப்புகழுக்கு. எப்ப அந்த காலத்துல தமிழ் அறிந்த அறிஞர்களுக்கே திருப்புகழின் வார்த்தைக்கு அர்த்தம் புரியல. அதனால அதை புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் உரை எழுதுறார். எழுதினவருக்கு ஒரு ஆசை, ராஜராஜனை கொண்டு நம்பியாண்டார் நம்பி திருமுறைகளை வகுத்து கொடுத்தார். ஞாபகம் இருக்கா? இப்ப நம்ம எல்லாருமே நீங்க பேச போறீங்க, நம்ம 2 பேருமே தான் பேச போறோம். முதல் 3 திருமுறை சைவ திருமுறைகளில் யார் யார் அருளி செய்யப்பட்டது? ஞானசம்பத். அடுத்த 3 சொல்லுங்கம்மா, என்னை விட உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், கரெக்டா சொல்றீங்க. திருநாவுக்கரசர். 7வது சுந்தரர். 8வது 9வது 9 அடியார்கள் பாடி. 10வது திருமூலர் அருளி செய்த திருமண். 11 12 அடியார்கள் பாடிய அற்புதமான பாடல்கள், ஆலவாய் ஈசன் பாடியது அது. 12வது சேக்கிழார் அருளி செய்த பெரிய. இப்ப இந்த செங்கல்வராய பிள்ளை ஐயா அவர்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசையா? இது மாதிரி முருகனுக்கும் திருமுறை வைக்கணும் ஆசை. பாருங்க, கொடுத்த முருகன் அவருக்கும் பெரிய வேலை, பெரிய ஒரு உயரதிகாரியான வேலை, எல்லார் எதிர்க்கையும் மரியாதை. போதும்னு உட்கார்ந்துட்டு இருக்கலாமே, அப்பா செல்வாக்கு இருக்கு, பெரிய மரியாதை இருக்கு, பணத்துக்கும் வளத்துக்கும் குறையே இல்லை. ஆனா அது அவர் ஒரு வாய்ப்பா எடுத்துட்டார். ஓ, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா சுகமா இருக்கிறதுக்கு அவன் என்ன நல்லா வைக்கல, வேற ஏதோ தெய்வ காரியம் பண்றதுக்கு எனக்கு கொடுத்துருக்கான். என் வீட்டு பிரச்சனையே இருந்தா நான் தெய்வ காரியங்கள் பண்ண என்னால முடியாது. அப்ப நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அப்ப இன்னுமே பொறுப்பு இருக்கு. இதே மாதிரி நல்லா இருக்கணும்னா என்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்து யாருக்காவது இலவசமா எதையாவது கற்றுக் கொடுக்குறேன், ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு கற்றுக் கொடுக்குறேன், இல்லை சிலருக்கு திருப்புகழ் படிக்க கற்றுக் கொடுக்குறேன், இல்லை சிலருக்கு உணவு கொடுக்குறேன், ஏதாவது ஒரு காரியம் உங்களால் இயன்ற பொருட்செலவோ, இல்லைப்பா அவ்வளோ வசதி இல்லை, உடல் செலவோ உள்ள ஒரு தொண்டினை எடுத்துக்கொண்டால் அந்த தொண்டு செய்வதற்காகவே நமக்கு பிரச்சனை உடலாலும் மனதாலும் வரவே வராது. அதுதான் ஒன்று. அதனால இவருக்கு ஆசையாச்சு, 12 திருமுறை முருகருக்கு போட போறேன் பார் அப்படின்னு வந்தார். அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, பாதி வரைக்கும் அன்னைக்கு சொல்லியிருப்பேன். முதல் 6 திருமுறைகளாக 6 படை வீடுகளில் நக்கீரரை தெய்வமாக கொண்டு அருணகிரியார் வந்தார். அருணகிரியாரை ரொம்ப வணங்கிதான் திருப்புகழை இவருடைய தந்தை கண்டுபிடித்தார். அதனால செங்கல்வராயன் அப்படின்ற அந்த ஒரு பேரறிஞர் என்ன பண்ணார், முதல் திருமுறையாக அருணகிரியார் அருளி செய்த திருப்பரங்குன்றத்து எல்லா திருப்புகழும் முதல் திருமுறை. 2வது திருமுறை திருச்செந்தூர். 3வது திருமுறை பழனியில பாடின சுமார் 100 திருப்புகள். கிடைச்சதே 100, கிடைக்காதது இன்னும் நிறைய 1300 சில்லறை கிடைச்சிருக்கு. 15,000 இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. 15,000-16,000 இருக்கும். எதை வச்சு? நானும் சம்பந்தர் மாதிரி அவ்வளோ பாடணும்ன்றத பதிவு பண்ணியிருக்கார் அருணகிரி. சம்பந்தர் 16,000 பாடினார், கிடைச்சது 4,000 சில்லறை, 4ல் 1 பங்கு. இவருக்கு இன்னும் கம்மி, 1300 சில்லறை. இப்ப பழனி புகழ் எல்லாமே திருப்புகழ் எல்லாம் 3, 4 திரு ஏரகம், 5 குன்று தோராடல் திருத்தணி திருப்புகழ், 6வது பழமுதிர்ச்சோலை திருப்புகழ், 7வது திருமுறை சைவத்துல சுந்தரர் இருக்காரா? இங்க பாத்தீங்கன்னா 6 படை வீடுகள் அல்லாத பிற தலங்களில் பாடிய திருப்புகழ் எல்லாம் ஒன்னா 7வது திருமுறை. அடுத்த தடவை இதை யாருக்காவது வீட்டில் போய் சொல்லிடுங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைக்கோ மனைவிக்கோ, இல்லை உங்க கூட யாராவது ஒரு முருக பக்தர்கள் இருப்பாங்கல்ல, நண்பரோ யாராவது, தெரியுமா 12 திருமுறை எப்படி சிவபெருமானுக்கு உண்டோ அது மாதிரி முருகனுக்கும் உண்டு அப்படின்னு ஒரு 2 பேருக்கு போய் சொல்லிடுங்க. எதனால நான் சொல்லுங்கன்னு விண்ணப்பிக்கிறேன்னா, 2 தடவை சொல்லிட்டோம்னா நமக்கு அது மறக்கவே மறக்குது. ஏன்னா அது கேட்க ஆனந்தமா இருக்கும். ஒரு 2 மாசம் கழிச்சு நம்ம யோசிப்போம். முதல்ல 6 பிரச்சனையே இல்லாம வந்துடும். நான் அறுபடை விட்டு திருப்புகழ், அதில் ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லை. 7வது கூட வந்துடும். அப்போ மற்ற தலங்களோட திருப்புகழ், விராலிமலை, திருச்செங்கோடு, இப்படி இருக்கக்கூடிய மற்ற தலத்து திருப்புகழ் 8லேருந்து தான் மறக்க ஆரம்பிக்கும். திருமுறைகளில் 8ஆம் திருமுறை என்னது?
திருவாசகம், திருக்கோவையார். அதனால திருமுருகனுடைய திருமுறைகளில் 8வதாக அவர் வைத்தது கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்கார். திருவாசகத்திற்கும் திருக்கோவையாருக்கும் ஒப்பாக இவை 2. 8வது. அடுத்தது 9வது. இங்க நிறைய அடியார்கள் பாடியது திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. அங்கே வகுப்புகள் எல்லாம் வச்சுட்டார் நம்முடைய அருணகிரியார். நிறைய வகுப்புகள், வேல் வகுப்பு, சேவல் வகுப்பு, மயில் வகுப்பு, தேவேந்திர வகுப்பு, இப்படி நிறைய வகுப்புகள். அவை எல்லாம் 9வது திருமுறை. 10வது திருமுறை அங்கே திருமூலர் அருளி செய்த திருமந்திரம், பெரிய சாத்தின நூல். அந்த அளவு அனுபவத்தையும் வாழ்க்கையின் தத்துவத்தையும் சொல்லக்கூடிய நூலாக கருதப்பட்ட கந்தர் அனுபூதியை 10வது திருமுறையா வச்சுட்டார். அங்க திருமுறையில 11வது திருமுறை திருமுகப்பாசுரம் என்று சிவபெருமான் முதலாக காரைக்கால் அம்மையார், கபிலர், நம்பியாண்டார் நம்பி, நம்மோட நக்கீரர் இதெல்லாம் பாடினது தானே 11வது திருமுறை நம்முடைய சிவபெருமானுக்கு. இங்க 11வது திருமுறை அருணகிரியார் அல்லாத பிற கவிஞர்களும் புலவர்களும் பாடிய எல்லா முருகன் பாமாலைகளையும் 11வது திருமுறையா வச்சுட்டா. அதுல மறுபடியும் திருமுருகாற்றுப்படை எப்படி சைவ திருமுறைகளில் 11வதாக இருந்ததோ, கௌமார திருமுறைகளிலும் அது 11வது திருமுறையை போய் பிடிச்சிட்டார் நக்கீரர். இப்ப 12வது திருமுறை. அந்த காலத்துல நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய பொழுது 12வது திருமுறை கிடைக்கல. ராஜராஜ சோழன் காலத்துல 11 திருமுறையோட தான் நிறைவு. அப்ப 12வது திருமுறை எப்ப வருது? ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு சேக்கிழார்னு இறைவனால் கொடுக்கப்பட்ட நம்முடைய தொண்டை நாட்டில் அவதரித்த ஒரு பெரிய மகான். அவர்தான் திருவாதிரையில தில்லையில ஆரம்பிச்சு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். நிலவுலாவிய நீர்மலிவே நீ என் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு சுவாமியால் அடியெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான தொகுப்பா ஒரு 1 year ப்ராஜெக்டா பண்ற. எவ்வளோ பெரிய விஷயம். 60 பேரும் வேற வேற இடத்துல பிறந்திருக்காங்க, வேற வேற வகுப்புல இருக்காங்க. சிலர் அரசர், சிலர் சாமானியர், சிலர் குயவர், சிலர் அந்தனர், சிலர் பெண்கள். ஆனா அத்தனை பேருடைய எல்லாத்தையும் ஒரு வருஷத்துல பண்ண முடியும்னா இறை அருள் என்பது இருந்திருக்கு. இல்லைன்னா சேக்கிழாரால அது சாத்தியமாயிருக்கு. சேக்கிழாருடைய அந்த நூலுக்கே பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம்னு நம்ம சொல்றது இல்லையே, பெரிய புராணம் தானே சொல்றோம். இறைவனுக்கு தன்னுடைய திருமுறைகளையும் தன்னை வாழ்த்திய பாடலை விட அடியார்களை வாழ்த்திய தொகுப்பினை பெரிய புராணம் சொன்னா இறைவனுக்கு பெரும். செக்கிழார் என்னன்னு சொல்றோம்? தெய்வ செக்கிழார். அது பெரிய விஷயம். ஒரு பக்தி இலக்கியம், குடிமக்கள் இலக்கியம் கிடையாது. எப்படி ஒரு அரசரை மட்டும் வைத்து பல பல புராணங்கள் வந்ததோ, குடிமக்கள் அதுவும் பக்தர்களை கொண்டு சுவாரஸ்யமா ஒரு புராணம் இருக்கும்னா அதுதான் நம்முடைய சேக்கிழார் பெரியது. இப்ப அங்கேயும் 11 கிடைச்சிடுச்சு. 12வது இது மாதிரி யாராவது முருக அன்பர்கள் கொடுத்த ஒரு புத்தகம் இருந்தா நல்லா இருக்குமே. என்ன மாதிரி யாராவது ஆள் தெரிஞ்சது 3 பேஜ் அப்படிலாம் அவர் எதிர்பார்க்க. ஒரு பாமாலையா அழகான கவிதையா இருக்கும். அப்படின்னு இருக்கும் பொழுது இறைவன் திருவுள்ளம் கொண்டு சொக்கலிங்க பிள்ளை என்ற ஒரு வரகவி வந்து சேய் தொண்டர்கள்னு முருகனை பாடி முருகனோடு ஐக்கியமான அடியார்களுடைய சரித்திரத்தை கொடுத்திருக்க. இத முதல்ல இந்த செய் தொண்டர் புராணத்தை பேச வரப்போகும் திரு மதுசூதனன்னு வருவார் ஒருத்தர். அவர் சொல்லி கேள்விப்பட்ட, அவரோட தொடர்பு கொண்டு பேசின. இன்னைக்கு அந்த புத்தகத்தினுடைய பதிப்பு இல்லம்மா, எங்கேயாவது கிடைச்சா கொடுங்கன்னு கேட்டிருக்கு. நான் இப்ப 2-3 இடத்துல அதை கேட்க போறேன். அவர் கேட்கிறார். இன்னைக்கு அந்த சேய் தொண்டர் புராணம் அப்படின்றதுடைய பதிப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த பதிப்பகம் போட்டாங்கன்றத பார்க்கணும். பார்த்துட்டு அதை நாங்க போட ஆரம்பிக்கிறோம். இதுதான் உண்மை. அந்த அளவில் இருக்கின்றது. ஆனால் அது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலும் கொண்டாடப்பட வேண்டியது. எப்படி நம்முடைய பெரிய புராணத்தில் ஒவ்வொரு அடியார்களை பற்றி கேட்க கேட்க எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறதோ, அதுபோல சேய் தொண்டர் புராணமும் ஆனந்தமாக இருக்கும். எல்லாரும் அந்த சேய் தொண்டர் புராணத்தையும் படிக்க ஆரம்பிக்கணும். அதனால
இந்த மட்டில் நாம் இறைவனிடத்தில் இப்ப என்ன வேண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு அடியேன் வரத்துக்குள்ள அது எந்த பதிப்பகத்தில் இருக்கு அப்படின்றத சொல்லும் அளவாவது அந்த செய்தொண்டர் புராணம் அப்படின்றது எல்லோரோலும் கிடைக்கப்படும் ஒரு புத்தகமா இந்த சமயத்துல சொன்னா அடுத்த வருஷம் நீங்க கூட போய் அப்படி வாங்கிக்கிட்டு போற அளவு அது இருக்கணும். ஏன்னா அந்த அளவு சுவாரஸ்யமாக முருக பக்தர்களை போற்றப்படும் விதமாக இருக்குமாம். கிடைக்க இறைவனை வேண்டலாம், அருளாளர்களை வேண்டிக்கொள்ளும். இதை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா திருத்தணிகை. திருத்தணிகையில தான் ரொம்ப தணிகை மணின்ற பட்டத்தை வாங்கின நம்முடைய செங்கல்வராய பிள்ளை அவர்கள் வாழ்ந்து 90 வயசு கிட்ட, 88 89 வயசு, பெரிய அதிகாரியா இருந்தாலும் தமிழுக்கு அத்தனை பாடுபட்ட ஊவேசா அவர்கள் பாடுபடவில்லை என்றால் தமிழுக்கும் முருகனுக்கும் ஆதாரமா இருந்த திருமுருகாற்றுப்படையே கிடைச்சிருக்கு. இந்த குடும்பம் பாடுபடலைன்னா இன்னைக்கு நம்ம ரசிச்சு கொண்டாடி ராகமா பாடி அனுபவிச்சு முருகனிடம் வரம் வாங்கும் திருப்புகழ் கிடைச்சிருக்கு. ஊவேசா ஐயா அவர்கள் கொஞ்சம் கடைசி காலத்துல மரணப்படுக்கையில இருக்கார். அப்ப இந்த செங்கல்வராய பிள்ளை அவர்களுக்கு ஒரு 60 வயசு. ஊவேசாக்கு அதெல்லாம் விட ரொம்ப பெரிய வயசு, படுத்த படுக்கையார். உள்ள போனாராம். பார்த்த உடனே ஊவேசா ஐயா அவர்களுக்கு அப்படியே இவரை பார்த்த உடனே ஒரு மலர்ச்சியா இவர் ஓடி போய் அவருடைய கால் அப்படியே தடவி கொடுத்து கண்ணில் வச்சுட்டார். அப்படின்னா எவ்வளோ இடத்துக்கு தேடி தேடி இந்த பாதம் போயிருக்கும். எவ்வளோ பெரிய தமிழறிஞர்கள் எவ்வளோ பேர்கிட்ட இரவல் கேட்டு அந்த புத்தகங்களை வாங்கி நீங்க பண்ணியிருப்பீங்க. இந்த பாதம் இனி யாருக்கு பார்க்க முடியும்? இறைவனுடைய பொற்பாதம் எப்படி, நட்ராஜாவுடைய குஞ்சித பாதம் எப்படியோ அது மாதிரியான பாதம்னு அந்த பாதத்தை அப்படியே தடவினார். உட்கார்ந்த உடனே செங்கல்வராயன் பிள்ளை அவர்களுடைய கையை எடுத்துட்டாராம். ஏன்னா படுத்த படுக்கையா இருக்கார் இல்லையா சுவாமிநாத ஐயர், அவரோட கையை தடவி கொடுத்தார். என்ன பண்றீங்க ஐயா? திருப்புகழ் இன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சு படிக்கிறாங்கன்னா இந்த கை எவ்வளோ நாள் தேடி தேடி திருப்புகழையும் திருப்புகழுக்கான உரையும் எழுதி எழுதி முருகனுடைய அந்த பக்தியை பரப்பிய கை. அதனால என்னுடைய காலுக்கு அந்த அளவு மகிமைனா உன்னுடைய கைக்கும் மகிமைன்னு கை அப்படியே கண்ணுல வச்சுட்டாராம் திரு ஊவே சுவாமிநாதை. அப்படி ஒரு சந்திப்பு 2 பேருக்கும் நடந்துதான். அவர் காலை தொட்டாராம், இவர் கையை தொட்டாராம். இப்படி பல பல தமிழ் அறிஞர்கள் கொடுத்தது. திருமுருகாற்றுப்படையை பற்றி அண்மையில் ஒரு செய்தி படித்தேன். இது உண்மையான செய்தி. ஏன்னா புத்தக விழான்றதுனால ட்ரெண்டிங்காக நம்ம பேசணும். வானதி பதிப்பகம் அப்படின்றது பப்ளிஷிங்கில் ஒன்று உண்டு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பொன்னியின் செல்வன்லாம் போட்டதில் அவர்களுக்கும் பங்கு உண்டு. இன்னைக்கு போனாலும் புத்தக கண்காட்சியில் வருஷா வருஷம் பழமையே மாறாமல் இருக்கக்கூடிய புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமரர் கல்கியினுடைய. நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன் அதெல்லாம் பெருசா இருந்திருக்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இப்ப போனாலும் அந்த புத்தகம் அங்க இருக்கு. அதுலதான் படிச்சோன்னா, அடியேன் 9வது வகுப்பு படிக்கும் பொழுது சிவகாமியின் சபதம் படிக்கிறேன். அந்த கதையை படிச்சு முடிக்கும் பொழுது ஒரே கஷ்டமா இருக்கு. அச்சோ, இந்த காஞ்சிபுரத்துல இருந்து பல்லவர் ஆட்சியெல்லாம் முடிவடைஞ்சு திருப்பி நம்ம ஊருக்கு வந்துருவோமே. டெய்லியும் படிக்கிறேன், ஸ்கூலுக்கும் போறேன். ஆனாலும் அதை படிச்சு முடிக்கும் பொழுது இனிமே பல்லவர் காலத்துல இருக்க முடியாதுல்ல, நிகழ்காலத்துக்கு வரணும்ல. நம்மளே சிவகாமின்ற அளவு ஒரு நினைப்பெல்லாம் வந்துடும். ஏதோ ஒரு படத்துல ஒரு நடிகைக்கு அப்படிதான் வந்துடும். அது மாதிரி நமக்கே சிவகாமின்னு இருக்கும். அடுத்தது சோழ சாம்ராஜ்யம் அப்படி மலப்பா இருக்கும். எல்லாமே கற்பனை, எதுவுமே இதுதான் அவங்க முகம்லாம் கிடையாது. என்னுடைய முகத்துல வேற மாதிரி இருப்பார் ராஜராஜ சோழன், உங்க முகம் உங்க கற்பனையில வேற மாதிரி இருப்பார். ஆனா கம்பீரமா இருப்பார். அதுல சோழ சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம், அம்மா சொல்ற மாதிரி உடையார்னு எழுதியிருக்கார். ராஜராஜனுடைய வீரத்தை சொன்னது பொன்னியின் செல்வன்னா, ராஜராஜன் ராஜேந்திரனிடத்தில் ஆட்சியை கொடுத்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய திருப்பணிகளை பற்றி அதில் வந்த ஆர்வம், யாரை வைத்து கட்டினார், கைதிகளை எல்லாம் சிவத்தொண்டர்களாக போற்றி கட்டினார் அப்படின்ற ஒரு 7 பாகத்தில் இருக்கக்கூடிய உடையார் அதை விட மலைப்பாக இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில படிச்சீங்கன்னா
நம்ம ஏதோ அந்த ராஜா கூட இருந்து நம்ம கோயில் கட்டுற மாதிரி நமக்கான ஒரு உணர்வு கண்டிப்பாகவே இருக்கும். இப்படியாக இருக்கும். அடுத்தது, இதனால நான் இன்னைக்கு கண்டிப்பா நம்முடைய தணிகை மலை செங்கல்வராயரை பத்தி அடியேன் சொல்ல கடமைப்பட்டேன். இப்ப அங்கிருந்து வானதி பதிப்பகம். வானதி பதிப்பகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க இருக்கிற புத்தகத்தின் மீது ஆர்வமா இருக்கிற சிலருக்கு இவரை தெரிஞ்சிருக்கலாம். வானதி திருநாவுக்கரசு. நிறைய பேர் சொல்றீங்க, கேட்க சந்தோஷமா இருக்கு. அவருடைய சகோதரிக்கு மனவியாதி. உடல் வியாதினா ஏதாவது ஒரு மருந்து இருக்கும், இல்லைன்னு சொல்லலாம். மனவியாதி எதனால வந்தது, எப்படி வந்தது, எப்படி போகும் அப்படின்றதெல்லாம் ஓரளவு மருத்துவருடைய உதவின்றது இருந்தாலும் அதை தாண்டி இறைவனுடைய அருள் இல்லை என்றால் அது எதுவுமே பண்ண முடியாது. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு கொஞ்சம் சித்த பிரம்மை அப்படின்றது இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு தெரியல, தங்கை இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கார். அப்ப மகா சுவாமிகள்னு காஞ்சி முனிவர் வந்து இங்க எண்ணூர் கிட்ட ஒரு இடம், பொன்னேரி எண்ணூர் கிட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்க. அப்ப திரு வானதி திருநாவுக்கரசன் போட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பழமை தெரியும். அவ்வளவு ஆர்வம். கல்லூரி நாட்களிலிருந்து ஒரு பதிப்பகமே ஆரம்பிச்சார். பொன்னியின் செல்வன் போட்டிருக்கார். பல பல பெரிய பெரிய புத்தகங்களை அவர் அழகா பதிப்பகம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒரு எக்ஸிபிஷன், ஒரு இது கண்டிப்பா இப்ப போனாலும் இருக்கும். வானதி பதிப்பகம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற பதிப்பகம். அவர் தங்கைக்கு மனவியாதி. அதனால மகா சுவாமிகளை போய் பார்க்குறார். பார்த்துட்டு தங்கைக்கு கொஞ்சம் மனவியாதி, அதனால தேவையில்லாத பழி பாவங்கள் இருக்கும் இல்லையா வீட்டில் ஒரு பெண்ணுக்கு இருந்தா, இதெல்லாம் சொல்லி வருத்தப்படும். அப்ப அவர் சொன்னாராம், இதுக்கான ஒரே தீர்வு சித்த பிரம்மை, மனவியாதி, வேண்டாத வீண் பழி, இது அத்துணைக்கும் தீர்வு நக்கீரர் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை. அத ஒரு மண்டலம் படிங்க. அவ படிக்க தெரிஞ்சவதான், ஆனா இப்ப படிக்கிற நிலைமையிலலாம் இல்லை. மனநிலை ஒழுங்கா இல்லைன்னா என்னால ஒரு விஷயத்தை பார்த்து படிக்க கூட வராது இல்லையா. பரவாயில்ல, யாரு ரொம்ப அவங்க குணமாகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல உட்கார்ந்து விபூதியை வச்சுட்டு முருகனை வேண்டி இந்த திருமுருகாற்றுப்படையை தினமும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சத்தியமாக 48 நாட்களில் அவர்களுடைய அந்த உடல் மன வியாதிகளில் முன்னேற்றம் இருந்தது. இதெல்லாம் நான் ஏன் ஆணித்தரமா சொல்றேன், பெயரோட சொல்றேன்னா, ஒருத்தரை பத்தி நான் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அதுல என்னுடைய கருத்தோ ஒரு சில விஷயங்களோ இருக்காது இல்லையா. அதனால்தான் யார் என்ன கேட்டு உண்மையான செய்திகள் சொல்லும். அப்படி முருகனுடைய அருள் என்பது காலம் காலத்திற்கு இருக்கும். அங்க திருத்தணிகைன்னு சொல்லும் பொழுது வள்ளி பிராட்டியை தனிந்து ஏற்றுக்கொண்டது. முருகனுக்கு சினம் தனிந்த இடமல்ல, நமக்கு சினம் தனியும், நமக்கு ஆணவம் தனியும், நமக்கு தான் எல்லாம் தனியும். முருகனுக்கு நிஜமாவே சூரபதுமன் மீது ஆணவமோ கோவமோ எதுவுமே கிடையாது. ஒரு விளையாட்டு மாதிரி வேலை வச்சு குழந்தை விளையாடிட்டு வந்தது, அவ்வளவுதான். அதனால முருகனுக்கு சினம் தனிந்த இடம் என்று நாம் நினைத்து கொள்வதே கூட கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டிய கருத்து அப்படின்றது அடியனுடைய விண்ணப்பம். நமக்கான ஆணவமும் நமக்கு இருக்கு பாருங்க கோவம். அதுலயும் குறிப்பா நான் சொல்றது எவ்வளோ பேருக்கு ஒத்து போகுதுன்னு சொல்றேங்க. கந்த சஷ்டி 6 நாள் விரதம் இருந்துரும். இங்க இருக்கிற 10 பேருனா இதுல ஒரு 8 பேர் இருந்துருவீங்க. 100 பேருனா ஒரு 70-75 பேர் கண்டிப்பா இருப்பீங்க. ஆனா இந்த 6 நாள்ல நமக்கு வர கோபம் இருக்கு பாருங்களேன், கொஞ்சம் ஜாஸ்தியா தான். சரிங்களா, நம்ம சாப்பிட மாட்டோம் இருப்போம், வீட்டில் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பண்ணுவோம், அந்த இடத்துல ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை இன்னும் நம்ம ஜெயிக்கல. விரதம் இருந்துடுறோம், ஆனா சின்ன கோபமோ முகசுளிப்பிலையோ அந்த ஒரு விரதம், எல்லாரும் கோபமா இருப்பீங்கன்னு சொல்லலாம். அதுல 2-3 பேர் கண்டிப்பா பக்குவப்பட்டவங்க இருப்பீங்க. ஆனா பெரும்பாலான ஒரு கூட்டம் எப்படி இருப்பீங்கன்னா கோவம் வந்து. அதுலயும் இந்த 6 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முருகனுக்கு இருக்கோ இல்லையா உக்கிரமா, நம்ம நினைச்சுப்போம் திருச்செந்தூர் முருகன் உக்கிரமா இருப்பான், அவருக்கு இருக்கோ இல்லையா நமக்கு அந்த கோபம் கொஞ்சம் வந்துடும். அதனால விரதம் 6 நாள் இருக்கிறத 4ஆ கூட மாத்திக்கோங்க. ஆனா கோபம் இல்லாமல் அந்த விரதத்தினை இருந்தோம் என்றால் சாலச்சிறப்பு. நான் எனக்கே சொல்லிடுறேன், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யாராவது காலையிலேருந்து நான் சாப்பிடல தெரியுமான்றத ஒரு சாக்கா சொல்லிடும். நம்ம தானே வலியை வந்து ஏற்றோம். முருகனா வந்து நீ இந்த மாதிரி விரதம் இரு நான் பண்ணி எதுவுமே சுவாமி கேட்கலையே.
இது நாம் நம்மை வருத்தி கொள்கின்றோம். 2 காரணங்கள் என்ன? என்னை நான் வருத்தி கொண்டால் என்னுடைய வினைகள் அதுவாக குறைந்துவிடும். 2வது, என்னை நான் உணவினால் வருத்தி கொண்டால் அடுத்த தலைமுறை இங்க நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீடாக்சிஃபிகேஷன், இந்த வார்த்தை தெரியும்ல உங்க எல்லாருக்கும். டீடாக்சிஃபிகேஷன் தெரியும், அடுத்த தலைமுறைக்கு தெரியும். உணவு சாப்பிடாம இருந்தா உடல்ல இருக்கிற நச்சுத்தன்மை குறைஞ்சிரும். அதான் இந்த பேர்ல அவங்க சொல்றாங்க. நம்ம விரதம்னு சொன்னோம், நம்ம தெரியாதவங்கலாம் இல்லை, நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு பேர் நமக்கு வேற, இவங்களுக்கு வேற. அப்ப உடலில் இருக்கும், நம்ம நினைக்கிறோம் உடம்பு சாப்பிடாம இருக்கணும், உணவு தான் சாப்பிடல, ஏன்னா நம்ம உணவை சாப்பிடல. அப்ப உணவை சாப்பிடாத இந்த உடல் என்ன பண்ணுமா, சேர்த்து வைத்த நச்சுத்தன்மையுடைய கொழுப்புக்களை உடம்பு சாப்பிட்டு தான் இருக்கான், உடம்பு பட்னியா இல்லை. அப்படி நமக்கான தேவையற்ற நச்சுத்தன்மையுள்ள கொழுப்புக்களை உடம்பு கரைக்கும் அந்த ஒரு அற்புதமான செயல்பாட்டிற்கு தான் விரதம்னு பேர். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சஷ்டி சஷ்டி, ஏகாதசி ஏகாதசி விடாம விரதம் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள அந்த நச்சுத்தன்மை என்பதே சேரும். ஏகாதசின்ற விரதம் எவ்வளவு உன்னதம் என்றால், ஒரு முறை ஒரு அரசர், ஒரு சிற்றரசர் எப்பவும் விடாம ஏகாதசி விரதம் இருப்பார். அந்த காலத்துல அரசர்கள் மன்னர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அந்தனர் வந்து பஞ்சாங்கம் வாசிப்பாங்க. இன்னைக்கு இந்த கிழமை, இந்த நட்சத்திரம், இந்த திதி, இதெல்லாம் நீங்க பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த சிற்றரசர் வேற ஊர் போயிருக்காரு, அன்னைக்கு அவருக்கு ஏகாதசின்றத மறந்துட்டு சாப்பிட்டுட்ட. அடுத்த நாள் அவருக்கு தெரிய வருது, ஆஹா ஏகாதசியை விட்டுட்டனே, என்ன பண்ணலாம் அப்படின்னு. இந்த பெரிய பாவத்துக்கு நான் என்ன பண்ணும், என்ன ஏகாதசிக்கு சாப்பிட்டுட்டேன், இந்த பெரிய பாவத்திற்கு என்ன பண்ணலான்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்ப ஒரு ஊரை, நிலத்தை தானமாக வழங்குங்கள் நாங்கள் ஏழைகளுக்கு. அப்படி அவர் வழங்கிய ஊருக்கு பேரு தான் உத்தம தானபுரம். உத்தம தானபுரம், அந்த இடத்துல தான் நம்ம உவே சுவாமிநாதையர் பிறக்கிறார். உத்தமதானபுரம் அப்படின்றத அவருடைய பேர்ல வரும், உத்தமதானபுரம் மகோபாத்தியாய உவே சுவாமிநாத ஐயர்னு வரும் இல்லையா. அவர் பிறந்த ஊர் உத்தமதானபுரம். அந்த ஊருக்கு பேர் வந்ததுக்கு காரணம், ஒரு ராஜா ஒரு ஏகாதசிக்கு விரதத்தை மிஸ் பண்ணதால கொடுத்த ஊர். அப்படிப்பட்ட உன்னதமான விரதங்கள் நாம் ஏன் இருந்தோம் என்றால், இன்றைய தலைமுறை மாதிரி நாம விரும்பி எப்ப நமக்கு உடம்புல நச்சுத்தன்மை சேர்ந்து வியாதிகள் வந்தப்புறம் டீடாக்சிஃபை பண்றோன்றதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில் உள்ள இயல்பிலேயே வாழ்க்கையே அப்படியே செம்மையிற ஒரு நாள் சாப்பிட்றாது, மற்ற நாள் நல்லா சாப்பிட்ரு, சூரியன் இருக்கும் பொழுது சாப்பிட்ரு. இரவுலெல்லாம் போய் மிட் நைட்டில் போய் சாப்பிட்ற கலாச்சாரம்லாம் இப்போ இருக்கு இல்லையா, அப்போ அது கிடையவே கிடையாது. இப்போ 12 மணிக்கு போய் சாப்பிட்ற ஒரு பழக்கமெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ அது கிடையாது. அப்போ சூரியன் உதயம் சூரிய அஸ்தமனம்குள்ளே சாப்பிட்ருவோம். அப்போ சூரியனை வைத்தே நம்முடைய உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால் அஜீரண கோளாறு வராது. மாதத்துக்கு ஒரு தடவை சஷ்டியோ அல்லது 2 நாள்னா ஏகாதசியோ விரதம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இன்னைக்கு எதுவுமே கிடையாது. அஸ்தமனத்துக்கு பிறகுதான் ரொம்ப ரொம்ப ஆயத்தமாக எல்லாரும் உட்காந்து வெளியில் போய் பொறுமையாக சாப்பிட்ற ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு கேடுன்னா இன்றைக்கும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. பரவாயில்லையே, மருத்துவத்திலும் விஞ்ஞானத்திலும் இந்த ஊர் இவ்வளோ ஆயிடுச்சு, வெரி குட், டெய்லியும் போய் நைட்டு போய் சாப்பிடுங்கன்னு எந்த டாக்டரும் இப்போவும் சொல்கிற மாதிரி தெரியும். அதுதான் மாறி இருக்கு. இதெல்லாம் எதை வைத்து என்றால், இறைவனை வைத்து அவ்வளவு ஒழுக்கமாக வாழ்ந்த சமூகத்தினுடைய ஒரு கூட்டம் தான் நம்முடைய கூட்டம்ன்ற அந்த பெருமை நமக்கு உண்டு. திருத்தணி முருகன் வேற என்ன தருவார் தெரியுமா? வாயில கல்கண்டு தருவார். என்னம்மா கல்கண்டு தருவார்? அந்த புராணம் பார்க்கலாமா? ஒரு தாய் தந்தை, அவங்களுக்கு குழந்தை ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப 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 வைத்தீஸ்வரன்ற பெரிய டாக்டர். அந்த டாக்டர் கிட்ட கேட்டு 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 ஒரு குழந்தை பிறக்குது. அங்கே இருக்கக்கூடிய முருகனின் பெயர் செல்வமுத்துக்குமார சுவாமி. அதனால பிறந்த குழந்தைக்கு முத்துசாமின்னு பேர் வைக்கிறார். அந்த குழந்தை தாய் தந்தையோட நல்லா கல்வி கேள்வி ஞானத்தோட வளரும் பொழுது குரு வந்து காசிக்கு கூட்டிட்டு போற. காசியில போன உடனே அந்த குழந்தை அவ்வளவு அழகா குருவிடம் பழக பழக குருவினுடைய ஆசிகள் வந்து என்னைக்குமே மிக மிக சிறப்பா. குருவின் ஆசிகளை பெற்ற அந்த குழந்தையை பார்த்து குரு சொல்ற, நேரா வீட்டுக்கு போகாத. சரி குருநாத், திருத்தணின்னு ஒரு ஊர் இருக்கு, சரி தொண்டை மண்டலத்துல, அங்க போய் ஒரு 48 நாள் அங்க இருக்கிற முருகனை நீ நல்லா தவம் பண்ணிட்டு
ஒரு மண்டல காலம் காசிலேருந்து திருத்தணி போயிட்டு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு. சரி குருநாதர். நேராக திருத்தணி வர திருத்தணி முருகனை பார்த்து நம்ம வள்ளல் சுவாமிக்கு திருக்கண்ணாடியில் காட்சியளித்தது யார் என்றால் திருத்தணி. பலர் வாழ்க்கை மாற்றம். நான் திருத்தணி முருகர்னா அவரை பற்றி மட்டுமே நான் இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனால் காலத்தால் எனக்கு இன்னைக்கு தான் திருத்தணி. ஏன்னா பழமுதிர் சோலையெல்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆசைக்கு சொல்லலாம். நான் பழனியை 5 நாள் சொல்லியிருப்பேன், திருச்செந்தூரை 4 நாள் சொல்லியிருப்பேன். ஆனால் மற்ற தலங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நெத்தி ஓதுவா மூர்த்திகள் சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் திரு ஏரகத்தில் நடந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அது மாதிரி விஷயங்களையும் நாம் பதிவு பண்ண வேண்டும். எல்லா தலங்களிலும் முருகன் இருக்கின்றான். சைதைக்கு வந்தால் இங்கே சிவசுப்பிரமணியனும் முருகன் தான், இங்கேயும் அந்த வள்ளல் இருக்கு. அந்த நம்பிக்கை வரணும். எதனால்னா திருச்செந்தூர் பழனி மாதிரி சிறந்த கஷேத்திரம் கிடையாது. ஆனால் ஒரே தலத்திற்கு செவ்வாயில் எல்லா பக்தர்களும் போகிறதுக்கு எல்லா தலங்களிலும் பாருங்கள், எல்லா தலத்திலும் முருகப்பெருமான் சத்தியமாக உரைகின்றான். அதுதான் உண்மை. ஒரே சமயத்தில் பல தலத்திலும் வள்ளலாக இருப்பவன் முருகப்பெருமான் என்பதை உணர்த்தியவர் தான் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில். அதை தான் 5 நாளாக நம்மலாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு 40வது நாள் கண்ணை மூடிட்டு இருக்கார். யாரோ வந்து சொல்றார், குழந்தை வாயத்திற அப்படின்றார். இவர் அப்படியே அந்த தவத்திலேயே இருக்கார். வாயை மட்டும் திறக்கிறார். வாய்க்குள்ள கல்கண்டு அப்படி ஸ்வீட்டாக இருக்கு. யாரு அப்படின்னு திறந்தா ஒரு பெரியவர் டக்குன்னு மறைஞ்சு போற. அந்த கல்கண்டு வாயில எப்ப வந்ததோ அன்னிலிருந்து கீர்த்தனைகளாக வருகிறது. சங்கீத மும்மூர்த்திகளுள் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் என்ற ஒரு பெரிய மகானை கொடுத்தது திருத்தணி. இப்படி அவன் கொடுத்த பரிசெல்லாம் நம்ம சொல்லிண்டே போ. அந்த திருத்தணியில் தான் இந்த செங்கல்வராய பிள்ளை என்பவர் வாழ்ந்தார். எங்கெங்கேயோ சொல்லும் பொழுது எனக்கு இதை நான் ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பு சில நேரலையில் பதிவு பண்ணியிருப்பேன். எனக்கு சொல்லணும்னு ஆசை. திரு வாலி அவர்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் வந்து ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர், திருமால் அடிமை. அவர் எழுதின பாட்டு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாட்டு. ஒரு சமயம் என்ன ஆகுது, அவர் பாடெல்லாம் எழுத ஆரம்பிக்கிற சமயம் 22-23 வயசு. நான் 1-2 ஏதோ தோராயமாக சொல்லியிருப்பேன் அந்த வயசு. அவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வைணவர், ரங்கநாதனுடைய அடிமை. அவர் அங்கே வாழறார். அவருடைய ஒரு சகோதரிக்கு வந்து ஒரு விதமான நுரையீரலில் ஒரு வியாதி, நீர் சேர்ந்துக்கும், மகோதரம்னு அப்படின்னு சொல்வாங்க. அந்த ஒரு வியாதி அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள். ஒரு 2 முறை அந்த நுரையீரலில் சேர்ந்த அந்த தண்ணியை பம்ப் பண்ணி எடுப்பாங்க. அது மாதிரி அடிக்கடிலாம் பண்ண முடியாது, விடாம நுரையீரலை கஷ்டப்படுத்த முடியாது. அதனால அங்க இருக்கக்கூடிய பெரிய அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுங்க. வயசு பொண்ணு, இவருக்கு 24 வயசு தான், அந்த பொண்ணுக்கு 18-19 வயசு பொண்ணு. அவ்வளோதான் அவங்களுக்கு வாழ்க்கை. இதுக்கப்புறம் மருத்துவம் இல்லை, வீட்டுக்கு போகட்டும், சந்தோஷமா இருக்கிற வரை இருக்கட்டும் அப்படின்னு நினைப்போம். எந்த இடத்தில் சில நேரத்தில் மருத்துவர்கள் கைவிடுகிறார்களோ அந்த இடத்தில் முருகன் அதிசயம் இன்றும் பல இடங்களில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. 1-2 இடத்தில் நடப்பதில்லை. அது நமக்கு என்ன விதி? இன்னைக்கும் ஆண்டவனுடைய அந்த கணக்கு நமக்கு புரியலையே. புரிஞ்சா நம்ம மனிதர்களே இல்லையே. ஆனா ஆண்டவனிடம் கேட்கும் அந்த பழக்கத்தினை விடக்கூடாது. பக்தியை நாம் என்றென்றும் விடவே கூடாது என்பதற்கு அதனால்தான் அடியேன் வந்து பேசுவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதாக இருந்தாலும் அடியேன் சொல்லக்கூடிய நிறைய அற்புதங்கள் கடந்த 70-80 ஆண்டுக்குள்ள நடக்கிறதா இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப வரை இருக்குப்பா, அப்பத்துல இருந்து இப்ப வரை இருக்கு. ஏன்னா நான் எடுத்துட்ட காப்பியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு நடந்த அதிசயத்தே இருந்தா கேட்க நல்லா இருக்கு, இப்ப நடக்குமான்னு யாராவது கேட்டக்கூடாது. அதனால தான் நான் 2த்தையுமே சொல்லிண்டே போற மாதிரி ஒரு பாணி எடுத்துட்டேன். அங்க அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டார். பெரிய மருத்துவர் கைவிட்டாச்சு. வீட்டில் அந்த பெண் நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறார். அப்ப அவருடைய நண்பர் வர, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், பார்க்கலாமா? நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் வச்சு அங்கே அரசு மருத்துவமனையில் இருக்கிற பெரிய டாக்டரையே பார்த்துட்டோம், கிடையாதான், அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, இதுக்கு மேலே மருத்துவம்னு வேண்டாம், எங்களுக்கு அவள் கஷ்டப்படுறதை பார்க்க முடியல, கல்யாண வயசில் இருக்கா அவளுக்கு என்னவோ கடவுள் விட்ட வழி, பெருமாள் விட்ட வழி நடக்கட்டும்ன்ற. இல்லை இல்லை,
இவரை ஒரு தடவை முயற்சிக்கலாமே, இவர் ரொம்ப கைராசியான டாக்டர். 2-3 தடவை கேட்க 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 அவருக்குள்ள என்ன வருதுன்னா, இந்த முயற்சி பண்ணாம இருந்ததால அவ உயிர் போயிடுச்சுன்னு நாளைக்கு குற்ற உணர்வு வந்துடக்கூடாதுல்ல. சிலருக்கு சில குற்ற உணர்வு இருக்கும், ஒருவேளை அதை முயற்சி பண்ணியிருக்கலாமோ, அந்த ஒரு குற்ற உணர்வு இருக்கக்கூடாதுன்றதுனால சரி பார்த்துடலாம். அவர் வந்தார். அதுக்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னார். அவருடைய இது அவரால் சொல்லப்பட்டது. ஏன்னா அவருடைய ஒரு அழகான புத்தகம் தமிழ் கடவுள்னு இருக்கு, அது அடியேன் வச்சிருக்கேன். அந்த தமிழ் கடவுள் என்னன்னா, அப்படியே கந்த புராணத்தை ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். அழகா இருக்கும். கந்த புராணத்தின் ஒரு முருக சரித்திரம் அதுல அப்படியே இருக்கும். அது அவ்வளோ அழகா இருக்கும். அவர் எழுதினது ரொம்ப ரொம்ப படிக்க வேண்டிய ஒன்று, தமிழ் கடவுள். நாளைக்கு முடிஞ்ச அந்த புத்தகம் கூட எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன் மறக்காம. ரொம்ப அழகா இருக்கும், எளிய நடை கவிதை, ஆனால் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு 4 வரிகளாவது நாளைக்கு எடுத்துன்னு வந்து படிக்கிறேன். இப்படி வாழ்நாள் முழுக்க வைணவராக ரங்கநாதனுடைய திருவடிகளில் இருந்த ஒரு பெரிய கவிஞர் எப்படி முருக பக்தர் ஆனார்ன்றதுக்கான ஒரு விஷயம். கைவிடப்பட்ட தங்கையை அந்த நண்பர் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக வேற வழி இல்லை, குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. 5 ரூபாயோ 10 ரூபாயோ கூட்டின்னு வாப்பா. வந்தாச்சு. வந்தவர் பார்க்குறாரு, எல்லாத்தையும் கேட்குறாரு. நம்பிக்கை இல்லை, ஆனால் முயற்சி பண்ணுறாங்க. நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். சரி, இன்ஜெக்ஷன் போடுறார். இவங்களுக்கு ரொம்ப இதுவார், ஏன்னா இவர் பாட்டுக்கு நம்பிக்கையாக இன்ஜெக்ஷன்லாம் போடுறார். 1 வாரத்துக்கு அப்புறம் படிப்படியாக முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மறுபடியும் வரார், ஒரு இன்ஜெக்ஷன் போடுறார். அது மாதிரி 2-3 தடவை தான் வரார், இன்ஜெக்ஷன் போடுறார். ஆனால் அடுத்த 3 மாதத்தில் அந்த அம்மா பழையபடி மாறுறார். அதில் அழகு என்னன்னா, அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார், திரு அமரர் வாலி அவர்களுடைய நேர்காணல் இருந்தால் அவர் வாயாலையும் அதை கேளுங்க. அவர் போனதே இல்லையா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு. அவங்க தங்கச்சி யார் 18 வயசில் பயந்தாரோ அவங்க 84 வயசு வரைக்கும் இருந்து இல்லாத ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் கூட போயிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு 3-4 மாதம் கழித்து அவங்க சாதாரணமாக ஆயாச்சு. மறுபடியும் திருமணத்துக்கே ரெடி ஆகிட்டாங்க அந்த அம்மா. இதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர ஆச்சரியம், இப்படியெல்லாம் கூட சாத்தியமா அப்படின்னு இருக்கும் பொழுது, அன்னைக்கு வந்து அந்த டாக்டர் பேர் என்னன்னு அப்போ தான் கேட்குறேன். அப்போ அவர் நண்பர் சொன்ன பெயர் கூட எனக்கு சரியா பாலசுப்ரமணியனோ சுப்பிரமணியனோ அப்படின்ற பெயர் சொன்ன உடனே முருகான்ட்டு அன்னைக்கு குங்குமம் வைக்க ஆரம்பிச்சார். அவரை பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு அடையாளம், தாடியும் இருக்கும், நெத்தியில குங்குமமும் இருக்கும். அன்னைக்கு அவர் எழுதின பாடல் தான், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். இந்த பாடலை எழுதி அனுப்ப டிஎம்எஸ் ஐயாவுக்கு அந்த வரிகள் பிடித்து போக மெட்டமைத்து பாடி, இந்த கற்பனை என்றாலும் இப்போ கூட நீங்கள் எங்கேயாவது போகும் பொழுது ஒரு ஒலிபெருக்கி, ஒலிநாடா, ஒரு கடைகளில் எங்கேயாவது போட்டால் கூட ஒரு முருக உணர்வு உங்கள் எல்லாருக்கும் வருதா இல்லையா? அப்படி ஒரு பாடலை அவர் எழுதியது. நீ கற்பனையா கற்சிலையா தெரியல, நான் இவ்வளவு நாள் அரங்கனின் திருவடிகளில் இருந்த முருகா, நீயாக வந்து என்னை ஆட்கொண்டாய், நடக்காத ஒன்றை நடத்தினாய், நீ எவ்வளவு பெரிய டாக்டர்டா, நீ பவரோக வைத்தியநாதன்டா, அப்படி என்று சொல்லி அன்று அவர் எழுதி கொடுத்த பாடல் தான் இந்த பாடல். இதுல அந்த 12 திருமுறைகளை பற்றி சொன்னேன் இல்லையா அடியேன், அதுல ஒரு திருக்குறிப்பு சொல்ல மறந்துட்டு. சொக்கலிங்க பிள்ளை என்பவர்கள் அப்படின்றவர் தான் வந்து சேய் புராணம்ன்றதை எழுதினார் அப்படின்றத நான் சொன்னேன். நம்முடைய திருத்தொண்டர் தொகை, பெரிய புராணம் இல்லை, திருத்தொண்டர் தொகைன்னு 7ஆம் திருமுறையில சுந்தரரார் அருளி செய்யப்பட்டது. அதுதானே ஆதாரமாவே நமக்கு இருக்கு. 63 கொடுத்த ஆதாரம் சுந்தரர் கொடுத்த திருப்பாட்டாம் திருத்தொண்டர் தொகை. அதுல அவர் எப்படிமா துவங்குவார்? தில்லை வாழந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து உயவனார்க்கும் அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். இப்படிதான் வரும். இதே போல அந்த வரகவி சொக்கலிங்கம் பிள்ளை அவர்கள் ஆரம்பித்தாராம் செய் தொண்டர் புராணத்தை. இங்க தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன், அங்க செந்தில்மா நகர் தொண்டர் அடியார்க்கும். இங்கே எந்த அளவு தில்லை என்ற அந்த பதி கொண்டாடப்பட்டதோ சிவபெருமானுக்கு, அதுபோல அந்த இடத்தில் எந்த பதி?
செந்தில் மாநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பதியானது கொண்டாடப்பட்டது என்று செந்தில் என்ற வார்த்தையை வைத்து அவர் துவங்கினார். இது ரொம்ப அழகான விஷயம். அதனால செய்தொண்டர் புராணம் கிடைக்கணும், அதுதான் அடுத்த வேண்டுதல். இப்ப திருத்தணிக்கு வரலாம். நமக்கு அப்படி கல்கண்டு மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து முத்துசுவாமி தீட்சிதருக்கு அவ்வளவு பெரிய ஞானம். அவருடைய வெறும் கீர்த்தனை பாடுறதே பெரிய ஞானம்ங்க. யாராவது எழுதி வச்ச கீர்த்தனையை பாடினாலே பெரிய ஞானம். ஆனா அவரே கீர்த்தனை எழுதி அவரே பாடுவாரு. சுமார் 63 தலங்கள் போயிருக்காரு, வட இந்தியா போயிருக்காரு, எல்லா இடத்துக்கும் போய் நிறைய பாடியிருக்கார். அவர் பண்ண 2 அற்புதங்கள் என்னன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, சிக்கல், எட்டுக்குடி, என்கண், புறவாஞ்சேரி, இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் முருக தலங்கள். அதுல பாத்தீங்கன்னா 3 தலங்கள், அந்த எட்டுக்குடி, என்கண், புறவாஞ்சேரி, இந்த 3 இடத்துலயும் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவ சிலையை வடித்தது ஒரே சிற்பி. அவருக்கு கட்டவரல் போகும், கண்ணு போகும், ஆனாலும் அவர் எல்லா இடத்துலையும் போய் அதே மாதிரியான முருக சிற்பங்களை வடித்தார் அப்படின்ற ஒரு சரித்திரம் அங்க ரொம்ப பிரசித்தி. அடுத்த தடவை யாராவது சிக்கல் அப்படின்ற தலத்துக்கு போனீங்கன்னா பக்கத்திலேயே கீழ்வேளூர் அப்படின்ற ஒரு தலம் இருக்கு. சில அடியார்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சவங்களுக்கு அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா கீழ்வேளூர் அப்படின்ற தலத்துக்கு போய் பாருங்களேன், அங்க இருக்கிற சிற்ப கலையாகட்டும், கூட்டமே இல்லாம பிரம்மாண்டமா கீழ்வேளூர் அப்படியே வண்ணமயமான சுதை சிற்பங்களோட ஒரு ஆனந்தமான திருக்கோயில்னா கீழ்வேளூர். பக்கத்திலேயே தான் இருக்கும். சிக்கல் அப்படின்ற தலத்துல இருந்து இந்த தலத்தில் அக்ஷய லிங்கேஸ்வரர் அப்படின்றது தான் அங்க இருக்கக்கூடிய சுவாமியினுடைய பெயர். அவருடைய திருக்கதவம் மூடியாச்சு. மூடின பிறகு வந்துட்டார் முத்துசுவாமி தீட்சிதர். அதனால என்ன, நடை திறப்பாங்க இல்லையா, சாயந்தரம் பார்த்துட்டு பாடிட்டு போகலாம் அப்படின்னு அங்க இருக்க. தூங்கினார், எழுந்தவருக்கு சும்மா இருக்க முடியல. இவ்வளோ அழகான கோயில், இன்னைக்கே அமைதியா இருக்குன்ற, அன்னைக்கு அப்ப எவ்வளோ அமைதியா இருக்கும். அந்த அமைதியான சூழல்ல அப்படியே அவருக்கு கீர்த்தனை வருதான். கீர்த்தனை பாட ஆரம்பிச்சாராம். எப்படி வேதாரண்யத்துல அந்த கதவம் தனடம் அப்படி திறந்ததோ அது மாதிரி அக்ஷயலிங்கேஸ்வரருடைய கோயில் கதவு அப்படி திறந்து சுவாமி பாடு பாடு, நாளைக்கு கூட தூங்கிக்கலாம். மத்தியான தூக்கத்துக்கு சிலர் அதை நாப் அப்படின்னுவாங்க ஆங்கிலத்துல, NAP நாப், சின்ன ஒரு குட்டி தூக்கம். சுவாமி நான் டெய்லியும் தான் மத்தியானம் தூங்குறேன், எனக்கு பக்தர்கள் வந்தா அதுதான் முக்கியம், நாளைக்கு உன்ன மாதிரி பக்தன் வருவானான்னு தெரியாது, தூக்கம் கிடக்குது அப்படின்னு அப்படி கதவை திறந்து சுவாமியே கேட்க ஆரம்பிச்சார். அது போல ஒரு கிராமத்தில் மழை இல்லாமல் இருந்ததாம். அவர் அமிர்தவர்ஷினி அப்படின்ற அந்த ராகத்தில் பாட 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 பஞ்சம் பார்த்த பூமியில் மழை வந்ததாம். எதற்கு சொல்கின்றேன் என்றால், வெறும் கீர்த்தனை எழுதும் ஆற்றல் மட்டும் வரவில்லை, அந்த கீர்த்தனைகளில் தெய்வீக அம்சம். அதாவது நம்ம பாடுற விஷயம், சொல்ற விஷயம் எல்லாமே சிறப்பா இருந்தாலும் அதுல ஒரு தெய்வீகம் வர வேண்டும் என்றால் அது பக்தியால் மட்டும்தான் வரும். இப்படி நிறைய விஷயம். நாகை காரோணம்னு ஒரு திருக்கோயில் இருக்கு. அங்க வாழ்ந்த ஒரு புலவர், அவரை பற்றி அடியேன் நாளைக்கு சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் தெரியாத அடியார். அந்த நாகை காரோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான மெய் கண்ட வேலாயுத சுவாமி அப்படின்ற ஒரு திருக்கோயில் இருக்கு. அடுத்த தடவை நாகை காரோணம் போனீங்கன்னா நீலாயதாட்சி திருக்கோயில் இல்லையா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த முருகன் தலமும் போயிட்டு வாங்க. இந்த முருகன் தலம்னு சொல்லும் பொழுது இன்னொரு தலம், எப்படி நான் திருக்கச்சூர்ன்ற தலத்தை பத்தி ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லணும், அது மாதிரி இன்னும் ஒரு தலத்தை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது அடியேன் இப்ப ரொம்ப சமீபமா போய் பார்த்துட்டு அனுபவித்த தலம். அது ரொம்ப ஆனந்தமா இருந்தா அது மாதிரி இருக்கக்கூடிய சொற்பொழிவுகள்ல சொன்னீங்கன்னா அடியார் பெருமக்களும் போய் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பீங்க. சென்னை மரக்காணம், அந்த ECR சாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியா போனீங்கன்னா மரக்காணம் இங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு வரும். 100 கிலோமீட்டர் இருக்கும், சரி இருக்கும், 90-100 கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த மரக்காணம் கிட்ட செய்யூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த செய்யூரில் கந்தசுவாமி திருக்கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கந்தசுவாமி திருக்கோயிலுக்கு போனீங்கன்னா அது என்ன விசேஷம், முருகன் இருந்தாலே விசேஷம் நமக்கு ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இடத்துல 27 நட்சத்திரங்களும்
27 வேதாள வடிவத்தில் இருப்பார்கள். தனித்தனி குட்டி குட்டி சன்னதியாக இருக்கும். 27 உவந்து அமுது அளித்து குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போட்டு. இதை பாடிய பாலதேவராயனை, அந்த பெரிய மகான், அவரை பத்தின குறிப்பு சொல்லணும்னு ஆசைப்பட்டா அவரை பத்தின குறிப்பு தெளிவா இல்லை. அங்கங்க கொஞ்சம் 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 கொஞ்சம்னு செவி வழி செய்தி. சில பேர் அவரை தொண்டை நாடு என்கிறார்கள். சிலர் வயிற்று வலிக்கு தண்ணியே உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று திருச்செந்தூர் போகும் பொழுது, அங்கே சஷ்டி விழா நடக்கும் பொழுது ஒவ்வொரு படை வீட்டுக்கு அவர் பாடிய ஒவ்வொரு கவசங்கள், அதில் அவரையும் அறியாமல் அந்த வயிற்று வலி போனது. அதனால் அவர் முருகன் அடிமையாக மாறினார். நம்ம கேட்கிற கந்த சஷ்டி கவசம் திருச்செந்தூர் கவசம். அது போல 5 படை வீட்டுக்கு அவர் பாடின கவசம் இருக்கு. இது ஒரு வகையான நம்பிக்கை. சிலர் அவர் சென்னிமலையில் அதை பாடினார். இப்படி பலதரமான செவிவழி செய்திகள் இருக்கு. ஆழமான குறிப்பு எதுவுமே இல்லை. இந்த தலத்துல மட்டும் அவர் இருந்திருப்பாரான்னு அந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா, அவர் பாடல்ல எல்லா தலங்களை பத்தியும் பாடுறார். அதனால அவரை பத்தி சொல்ல முடியல. ஆனா அழகு என்ன தெரியுமா? பாலதேவராயன்றவர் அந்த பெரும் மகான் எங்க பிறந்தார்னு தெரியாது. ஆனா அவர் பாடின கந்த சஷ்டி கவசம் இன்னைக்கும் புதுசா கேட்கிற மாதிரி. ஒரு கந்த சஷ்டி விழானா 6 நாள்ல எல்லா பக்தர்களும் ஒரு தடவையாவது இந்த பாட்டை கேட்காம இருப்போமானா கேட்காம இருக்கவே மாட்டோம். பல பல வியாதிகள், மனோவியாதிகள், உடல் வியாதிகள், பகை எல்லாத்துக்குமே பெரிய காப்பாக இருக்கும் ஒரு கவசம். இன்னும் சொல்ல போனால் பாலதேவராய சுவாமிகள் இவ்வளோ அழகா கந்த சஷ்டி கவசம் எழுதியிருக்காரு. இவ்வளோ அழகா இருக்கே, இது மாதிரி முருகன் அடிமையா இருக்கிற நான் கூட எழுதணும்னு ஆசைப்பட்டுத்தான் பாம்பன் சுவாமிகளே சண்முக கவசம் எழுதினார் என்பது அவர் வரலாற்றில் இருக்கின்ற இப்படி ஒரு அழகு. அதுக்கப்புறம் இந்த சதானந்த சுவாமிகள் ஸ்கந்தகுரு கவசம் எழுதுறார். அப்ப இது எல்லாத்துக்குமே ஆதாரமாக முன்னோடியாக இருக்கக்கூடிய கந்த சஷ்டி கவசம். எதுக்காக சொல்ல வரனா, நம்ம பிறந்த அம்மா அப்பா நம்ம கதை இதெல்லாம் காலத்துக்கு மறைஞ்சிடும். அப்ப உண்மையா அடியார்களுடைய இருக்கிறோம் இல்லையா, அந்த வாழையடி வாழைன்னு அந்த அடியாரோட இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய புகழ் ஓங்கி இருக்கும். ஏன்னா எவ்வளவோ பாண்டியர்களும் சோழர்களும் பல வெற்றிகள் எடுத்திருந்தாலும் ராஜராஜன் பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தானே இருக்கு. இன்னும் சதய விழா யாருக்கு கொண்டாடுறோம்? எந்த பாண்டியனுக்கு அப்படி கொண்டாடுறோம்? எந்த சேரருக்கு அப்படி கொண்டாடுறோம்? வேறு எந்த சோழருக்கு கொண்டாடுறோம்? வெறும் நம்ம ராஜராஜன் அவருக்கு மட்டும்தான் சதய விழா இன்னும் இருக்கு. ஏன்? ஈட்டிய வெற்றிகளுக்காகனா கிடையாது. அவன் செய்த மாபெரும் சிவத்தொண்டு தான் அவனை காலம் காலத்திற்கு வெற்றியாகவே காண்பிக்கிறது என்றால், அப்ப சிவத்தொண்டோ முருகத்தொண்டோ காலம் காலத்திற்கு நம்மை இரவா புகழோடு வாழ வைக்கும் என்பதில் மாற்று கருத்து. இன்னொன்று அடியன் அடிக்கடி உங்ககிட்டலாம் சொல்றது, நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்றீங்கன்னா நீங்க பெரிய பக்தர்களானா ஆமா, அதுல மாற்று கருத்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க இப்படி வந்து உட்காரத்துக்கு காரணம் உங்களுடைய முன்னோர்கள் அப்படின்றத நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன். உங்க முன்னோர்களுக்கு எங்கேயாவது தெரியாமையாவது இருக்கும். பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமையாவது இருக்கும். அம்மா வழியிலையோ அப்பா வழியிலையோ யாரோ ஒருத்தர் செஞ்ச சிவத்தொண்டோ முருகத்தொண்டோ கண்டிப்பா இன்னைக்கு உங்களை இந்த அளவு கொண்டு வந்துடும். அவர்கள் இருந்த சத்தியம் வெறும் தொண்டு மட்டுமல்ல, அவர்கள் சத்தியவானாக இருந்தால் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அடியேன் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வாரியார் சுவாமிகளை பத்தி ஒரு 4 வருஷம் முன்னாடி நான் பேசியிருக்கேன். அப்ப அடியேன் சொல்லாத ஒரு குறிப்பை இப்பொழுது நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், காங்கேய நல்லூரில் திரு கிருபானந்த வாரியார், அவரை பத்தி தெரியும். அவரை பத்தி அடியேன் நீங்க பேசியிருக்கேன். ஆனா அவருக்கு பாட்டனார் ஒருத்தர் இருந்தார். அந்த பாட்டனாரும் ரொம்ப பக்தி, குடும்பமே பக்தி, அப்பதான் அதுல வரும். அந்த பாட்டனார் மிகுந்த பக்தியோடு இருப்பார். பாத யாத்திரையாக ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் எங்கிருந்து, காங்கேய நல்லூர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு ஆண்டுக்கு ஒரு முறை பாத யாத்திரை வருவார்கள். இன்னைக்கு வசதியோட போயிட்டு பௌர்ணமியில இறங்கி கிரிவலம் வர்றதே பெரிய விஷயம். ஆனா அன்னைக்கு வசதி இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க பாட்டியும் தாத்தாவும் அங்க வேலூர் கிட்ட இருக்கும் காங்கேய நல்லூர் அப்படின்ற இடம், அங்கே இருந்து திருவண்ணாமலைக்கு வர. சரி, சிறந்த முருக பக்தர்கள், அதனால நம்முடைய கிருபானந்த வாரியார் அவர்கள் பக்தியோடு இருந்தார்னு சொல்ல போறீங்களா? சிறப்பு. சிறப்பு. அதை தாண்டி அவர்கள்
இப்படிப்பட்ட ஒரு சத்தியவான்களாக இருந்தார்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தான் அடியே நீங்க பதிவு பண்ண போறோம். அவர்கள் வந்த சமயத்துல இப்ப நம்ம ஒரு பெருந்தொற்று பார்த்தோம் இல்லையா, கொரோனா மாதிரி, அது மாதிரி அந்த காலத்துல பெரியம்மை, காலரா, இது மாதிரிலாம் அந்த 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா 1901 அது துவங்கும். அந்த 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் நிறைய இந்த மாதிரியான சவால்கள் இருந்தது. அப்படி அவங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் வருகிறார்கள். அப்ப காலரா பெருந்தொற்று என்பது ரொம்ப நிறைய இருந்தது. அந்த காலரா பெருந்தொற்று காலத்தில் வந்திருக்காங்க. இந்த மாதிரி அன்னைக்கு பெரிய ஊடகங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த சமயத்துல வந்தாச்சு. அப்ப நிறைய முகாமிட்டு இருக்கிறார். முகாமிட்டு அரசு கேம்ப், மருத்துவ கேம்ப் போட்டு இருக்காங்க. அதுல அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயம், ரூல் வச்சிருக்காங்க. என்ன, இந்த காலரா தொற்று எந்த பக்கத்துல நிறைய இருக்கோ அந்த பக்கத்துல இருந்து வர்றவங்கள திருவண்ணாமலைக்கு சேர்க்காதீங்க. ஏன்னா இது நிறைய பேர் வந்துட்டு போற ஒரு தலம். அன்னைக்கே திருவண்ணாமலை நிறைய பேர் வந்துட்டு போற தலம். ஆனா என் அடியனுடைய தாத்தாலாம் போகும்பொழுது திருவண்ணாமலை தீபத்துக்கே பெரிய கூட்டம் இல்லைன்னு சொல்லியிருக்க. அவன் திருவண்ணாமலை தீபத்துக்கு போயிடுவார், திருச்செந்தூருக்கு சூரசம்ஹாரத்துக்கு போயிருப்பார். ஆனா இந்த அளவு கூட்டம் இல்லைன்னு, இந்த கூட்டம் வரலாறு காணாத கூட்டம் இல்லை. ஆனா அந்த வாரியார் சுவாமிகளுடைய இதுல அப்ப ரொம்ப கூட்டமாக பல ஊர்களில் இருந்தும் அன்றே யாரு, திரு அண்ணாமலை ஈசனை பார்க்க வருவார். அந்த ஈசன் பாத்தீங்கன்னா வாழ்க்கையின் பெரிய தத்துவத்தை ஒரு நிமிட நேரத்திற்குள் தீபம் என்று சொல்லுவார். இது அடியே நேர்முக வர்ணனை பொழுது ஒரு ஆண்டும் சொல்லு. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் பஞ்சமூர்த்தி வருவாங்க. ஒரு 5-5:15 அப்படியே ஆடிக்கொண்டு வருவார்கள். பாத்தீங்கன்னா தெரியும், பிள்ளையார் வருவார், சுவாமி அம்பாளும் வருவாங்க, அம்பாள் வருவார், அதுக்கப்புறம் முருகன் ஒரு ஆடிட்டே வருவார். திருவண்ணாமலை முருகனுக்கு ஒரு அழகு உண்டு, அப்படி ஆடிண்டு தான் வருவார். அப்படி நின்னதுக்கு அப்புறம் சண்டிகேஸ்வரர் வருவார். இதெல்லாம் வந்தாலும் அந்த இடத்தில் அவர்கள் இருந்தபோது கீழே இருக்கிற தீபத்தை, கொடிமரத்திற்கு அருகே இருக்கும் தீபத்தை ஏற்றுவார். ஏத்திட்டு அவர்கள் ஒரு சமிஞ்ஞை காமிப்பாங்க. மலை மேல் பார்த்தீங்கன்னா இதற்கென்றே தொண்டு தொண்டாக செய்து வரும் குலம் இருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட காத்துட்டு இருப்பாங்க. மேல இருக்கிற மலை தீபத்தையும் ஏத்துருவான். இதுவரை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு நடக்கும். எங்கன்னா திரு அண்ணாமலையில. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே தீபம் ஏற்றப்பட்டவுடன் கீழே சுவாமியும் அம்பாளும் அர்த்தநாரி கோலத்தில் வருவார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, ஆமான சில பேர் தலையாற்று அர்த்தநாரி கோலத்தில் இருவரும் வருவார்கள். இந்த கோலத்தில் திரு அண்ணாமலையில் இந்த தெய்வத்தை ஆண்டுக்கு ஒரு முறை தான் பார்க்கலாம். அதுவும் மிஞ்சி போனா 1 நிமிஷத்திலிருந்து 2 நிமிஷம் தான் பார்க்கலாம். அந்த தீபம் ஏற்றப்பட்ட உடனே எல்லாரும் அண்ணாமலைக்கு அரோகரா சொல்லுவாங்க. சொன்ன உடனே இங்க காமிப்பாங்க. இங்க காமிச்சிட்ட உடனே சுவாமி அம்பாளும் உள்ள இருந்து வருவாங்க. அப்படியே ஆடிண்டே வருவாங்க. முன்னாடி ஆட்டம் ஒன்றை ஆடி விட்டு திருப்பியும் பின்னாடியே ஆடின்னு போயிடுவாங்க. 2 நிமிஷத்துல அது முடிஞ்சிடும். அப்ப இது எதை சொல்ல வருகின்றது? ஏற்கனவே தான் பஞ்சமூர்த்தியை நிக்கிறாங்களே, அண்ணாமலையும் உண்ணாமலையும் முருகப்பெருமானும் இருக்கிறார்களே. அப்ப எதற்கு அர்த்தநாரியாக தீபம் ஏற்றிய பிறகு வருகிறார்கள் என்றால், அந்த தீபம் ஏற்றிய பிறகு அந்த ஞானம் ஒளி விடுகிறதாம் நமக்குள். அந்த ஞானம் என்ற ஒளியில் உலகத்தில் உள்ள பெரிய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டுமாம். ஆணும் பெண்ணும் சேர்ந்த பிறகு ஒரு உயிராக நாம் வருகின்றோம். நாம் ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டோம். இப்படி நொடியில தான் போகுது. இது நிலையில்லாத வாழ்க்கை. அந்த சமயத்துல நம்ம தேவையில்லாத ஆணவத்தால் ஆடக்கூடாது என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை சொல்லும் ஒரு சின்ன ஐதீகம் தான் அர்த்தநாரியாக இறைவனும் இறைவியும் ஆடி விட்டுச்சு. இப்படி உலகத்தில் உள்ள ஒரு விஷயத்தை எப்ப புரிஞ்சுக்க முடியும்? ஞானம் இருந்தா புரிஞ்சுக்க முடியும். அந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? மலைமேல் இருக்கும் கார்த்திகை தீப ஒளியிலிருந்து வந்து விட்டதால் இறைவன் அந்த ஞானத்தோடு இருக்கும் அந்த 1 நிமிஷ தருவாயில், ஏன்னா ஞானம் திருப்பியும் போயிடுதே, மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கிட்ட தான் வருமோ அப்படின்றதுனால ஞானம் வந்த உடனே இந்த நிலையில்லாத வாழ்க்கையை உணர்த்துகின்றான். அப்ப நிலையான பரமாத்மாவை தஞ்சம் அடை என்ற மாபெரும் தத்துவத்தை உணர்த்தும் ஒரு 2 நிமிட ஐதீகம்தான். இப்ப இந்த திருவண்ணாமலை அன்றே பல ஊர்களில் இருந்தும் பலரும் வருகிறார்கள். நம்ம வாரியார் சுவாமிகளோட தாத்தா பாட்டி போறாங்க. அன்னைக்கு அரசாங்கம் ஒரு ரூல் போட்டிருக்கான். என்ன? வேலூர் பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்து யாரா வந்தாலும் சேர்க்காதீங்க. அங்க காலரா பரவிடுச்சு.
வேற எதுக்கும் இல்லை, பெருந்தொற்று வரக்கூடாதுன்றது. நமக்கு கூட ஞாபகம் இருக்கு இல்லையா, சைனாலேருந்து வரவிடலை கொஞ்ச நாள் அப்படியெல்லாம் ஓரளவு ப்ரோட்டோகால்ஸ்னு போடுவாங்க. யாராவது விமான நிலையத்திலேருந்து வந்தால் 14 நாள் இருக்க வச்சுட்டு விட்டாங்க. இந்த அளவு முயன்ற எல்லா முயற்சிகளையுமே அரசு பண்ணுவாங்களே, அது மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, யாரும் இந்த வேலூர் அந்த சைடு சர்க்கிள்ல இருந்து வந்தால் யாரையும் விட்டுறாதீங்க. அரக்கோணம், காஞ்சிபுரம் அங்கேருந்து வந்தால் விடு. இதை வேலூர்லேருந்து வந்தோன்ட்டு போனவங்க எல்லாருமே திருப்பி அனுப்பப்படும் பொழுது அவங்க சொல்லிடுவாங்கள்ல, வேலூர்லேருந்து வர்றீங்களா, விடுறதில்லை வேலூர்லேருந்து. இது எல்லாருக்கும் வர வழியில் கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு போயிட்ட உடனே அவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, வேலூர் கிட்ட இருந்து வர்றவங்கெல்லாம், வேலூர், காங்கேயநல்லூர், அந்த கிருஷ்ணகிரி இந்த சைட்லேருந்து வர்றவங்கெல்லாம் அடுத்தது போகும்பொழுது எங்கேருந்து வரீங்கன்னா நாங்கள் அரக்கோணத்துலேருந்து வரோம். அன்றைக்கி இந்த ஆதார் கார்டெலாம் கிடையாது, நமக்கான ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ற எதுவுமே அடையாள அட்டைகள் கிடையாது. அரக்கோணம் அப்படியா, அப்போ விட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல வராங்க, விடுறாங்களான்னு பார்க்கணுன்னு வாரியார் சுவாமிகளுடைய தாத்தாவும் பாட்டியும் வராங்க. இவங்க கூட வந்தாங்களாம், வாங்க நம்ம இதுக்கு இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம், இந்த வருஷம் சுவாமியை பார்க்கணும், நான் அரக்கோணம்ட்டு போயிடலாம் உள்ள, இல்லை சென்னைன்னு போயிடலாம். மாட்டோம். ஏன் பொய் சொல்லி அண்ணாமலையாரை பார்த்தா அண்ணாமலையாருக்கு தெரியுமே, அரசு அதிகாரியை வேணா நான் ஏமாத்தலாம், உள்ளே இருக்கிற அண்ணாமலை அதுக்குன்னு இவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்க, திருப்பியும் பார்க்காமே நடந்து போவீங்களா? ஆமாம், அதான் இறைவன் சித்தம்னா பண்ணணும். பொய் சொல்லி பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. பொய் சொல்லாமல் நான் கிளம்பிட்டேன்னா அண்ணாமலையார் என்கிட்ட வந்து காட்சி. இவங்க கூட இருக்கிறவங்கன்னா, ஐயா நாங்கள் வந்து திரும்பி காங்கேயநல்லூருக்கு இப்போ வரல, ஒரு நாள் ஆனாலும் நாங்கள் அரக்கோணம்னு உள்ளே போயிட்டு அண்ணாமலையாருக்கான இந்த ஆண்டு தரிசனத்தை முடிச்சுட்டு வரப்போகிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் அப்படியே திரும்புகிறோம். ஏன்னா வேலூர் பக்கத்தில் வர்றவங்களுக்கு அனுமதி இல்லைன்னா நான் பொய் சொல்லி அண்ணாமலையாரை பார்க்க மாட்டேன்னு அவ்வளவு தூரம் நடந்து சென்ற அந்த தம்பதியர் காங்கேயநல்லூரிலிருந்து வந்ததால் அங்கே அனுமதி இல்லை என்பதால் உண்மையை சொல்லி திரும்பி வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன பொய் சொல்லியிருந்தா அண்ணாமலையாரை பார்த்துருக்கலாம். இன்னைக்கு மாதிரி எந்த ஒரு கண்டுபிடிக்கிற வழியுமே அன்னைக்கு கிடையாது, ஒரு சின்ன பொய். ஆனால் அப்படி பொய் சொல்லி நான் அண்ணாமலையாரை பார்க்குற அவசியம் இல்லை, ஏன்னா அவரை சத்தியமான கடவுளாக நான் நம்புகிறேன். பொய் சொல்லி போனால் அவருக்கு தெரியும், அது எனக்கு தேவையில்லைன்னு அன்னைக்கு நடந்து வந்தாங்க பாருங்க, அவரை பார்க்காம சத்தியத்துக்காக. அந்த சத்தியத்திற்காக நடந்து வந்ததின் பயன்தான் அவர்களின் பேரனாக கிருபானந்த வாரியார் மாதிரி அவங்க வழியில வந்து இன்னைக்கு அவர்களை பற்றி பேசுகின்றோம். அவர்களும் பொய் சொல்லிட்டு போனா இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான அவதாரம் அவங்க குடும்பத்தில் நடந்திருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. இப்படி பல பல மகான்களும் இருக்கின்றார்கள். எதனால் நான் கிருபானந்த வாரியாரை பற்றி சொன்னேன் என்றால், இன்று நம்ம இருக்கிற தலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றுதோர் ஆடல்னு சொல்லக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் முருகப்பெருமான் வள்ளியை சந்தித்த அற்புதமான தலம். சரிங்களா? முருகப்பெருமான் வள்ளியை முதலில் பார்த்த தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்தவரை அது திருத்தணிகை தான். வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஊனு முருகுதடி கிளியே ஊனு முருகுதடி. மாடுமனை போனால் என்ன, மக்கள் சுத்தம் போனால் என்ன, கோடி செம்பொன் போனால் என்ன, கிளியே குறுநகை போதுமடி முருகன் குறுநகை போதுமடி. எங்கும் நிறைந்திருப்போன் எட்டியும் எட்டாதிருப்போன் குங்கும வர்ணனடி கிளியே குமர பெருமானடி கிளியே குமர பெருமானடி அப்படின்னு. வள்ளி அப்படின்னாலே அது திருத்தணிகை தான். அங்க சகாய விநாயகர்னு இருப்பார். அப்படியே மனசால திருத்தணிக்கு போகலாம். அங்க பெரிய ஒரு நுழைவு வாயில் இருக்கும். நம்ம எல்லாரும் நக்கீரரோட திரு ஏரகத்திலேருந்து பழனி திரு ஏரகம் திருத்தணிக்கு வந்துட்டோம். திருத்தணியை பற்றி வரும்பொழுது சும்மா வந்தோமான்னு பார்த்தா செங்கல்வராய பிள்ளை அவர்களுடைய அந்த மாபெரும் சரித்திரத்தை கேட்டும், முத்துசுவாமி தீட்சிதர் எப்படி முருகனால கல்கண்டு சாப்பிட்டு பாடப்பெற்றார் அப்படின்றத கேட்டோம்.
நம்முடைய வள்ளல் சுவாமிகளுக்கு பாரிமுனையில கண்ணாடி முன்னாடி சேவை சாதித்த முருகனை பற்றி கேட்டோம். இப்படி பல பல அற்புதங்களை உடைய திருத்தணியை முருகன் என்னோடும் வழி துணைக்கு வருவான், எனக்கும் நன்மைகளை தருவான், எனக்கு மகிழ்ச்சியை தருவான் என்ற நம்பிக்கையோடு நேற்றைய தினம் வள்ளிமலை சுவாமிகள் என்ன பண்ணாரு? புத்தாண்டு அன்று துரைகளின் பாதங்களில் விழுந்து புத்தாண்டு வாழ்த்து சொன்ன பழக்கம் போதும், ஆங்கிலேயர் காலடியில் விழுந்த பழக்கம் போதும். ஆங்கிலேயருக்கும் இணையாக இல்லை, ஆங்கிலேயர்களுக்கும் மேலான புத்தி சாதுரியம் படைத்தவர்கள் நம்ம பாரத நாட்டு மக்கள். அது அன்னைக்கு தெரியாம நாம் பயன்படுத்தப்பட்டோம். இப்ப எல்லா நாடுகளிலும் நம்முடைய அறிவுத்திறன் அப்படின்றது போற்றி புகழப்படுகின்றது. அப்படி முதல் நாள் என்றால் ஆங்கிலேயருடைய பாதங்களை தொடுவதற்கல்ல, என்றும் அரசனாக இருக்கும் திருத்தணி முருகனை வழிபட அவனுடைய பாதத்தை பிடிக்கும் ஒரு அற்புத நாள் தான் நம்முடைய புத்தாண்டு தினம் என்பதால் படி பூஜை செய்து, எப்படி நம்முடைய சுவாமிமலையில 60 ஆண்டுகள் இருக்குமோ அது மாதிரி நம்முடைய திருத்தணியில வருஷத்தினுடைய ஒரு நாள் அந்த 365 எண்ணிக்கையில படி பூஜை, ஒவ்வொரு படியிலும் கற்பூரம் ஏற்றி, நம்ம அவங்களோடய போலாமா மனசால கற்பூரம் ஏற்றி ஒவ்வொரு திருப்புகழ் பாடலையும் பாடி 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 மலையேறி போவாங்க. அங்க அப்படியே அரசன் மாதிரி அங்கு முருகப்பெருமானும் வள்ளி பிராட்டியோடு தெய்வ யானை, ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஒரு பக்கத்துல வேழ குழந்தை, வேழம்னா யானை, தெய்வ யானை வேழ குழந்தை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேடன் குழந்தை, இப்படி 2 பேர் புடைசூழ முருகப்பெருமான் மகிழ்ச்சியை கொடுக்கும் அற்புதமான தலம் தான் திருத்தணிகை. இன்னைக்கு எல்லாரும் திருத்தணியில இருந்திருக்கும். வாரியார் சுவாமிகள் நேத்திக்கு நான் ஒன்று சொன்னேன், நம்ம அருணகிரியாருக்கு வேற எந்த தலத்தை பற்றியும் அனுபூதியில் சொல்லலை, ஒரு தலத்தை பற்றி மட்டும்தான் அனுபூதியில் சொன்னார். அது எந்த தலம்? நேத்திக்கு நம்ம பேசினோம், திருச்செங்கோடு. பார்க்க எல்லாருமே நேத்தி வந்தவங்களா இருக்கீங்களே அப்படின்னு பார்த்தேன். திருச்செங்கோடு அப்படின்ற ஒரே ஏன் எவ்வளவோ அற்புதங்களை, எவ்வளவோ அருளி செயல்களை, பலவிதமான காட்சிகளை கொடுத்த முருகனை ஏன் மற்ற தலங்களை எல்லாம் வணங்கவில்லை? திருச்செங்கோடுனா அவர் கேட்ட பெரிய ஆசை ஒன்று என்ன? எல்லார் உயிர் மாதிரி யமன் கிட்ட உயிர் போகக்கூடாது முருகா, உன்கிட்ட வரணும், அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும்னு அருணகிரியார் கேட்ட விண்ணப்பம் திருச்செங்கோடு. அதே மாதிரி கூடு விட்டு கூடு பாய்ந்து உடல் எங்கேயோ காணாமல் போக உயிர் மட்டும் கிளி வடிவம் எடுத்து முருகனோடு ஐக்கியமாயி முக்தி பெற்றது. அப்ப அந்த சமயத்தில் பாடின அனுபூதியில் இந்த கேட்ட வரம் எந்த இடத்துல? திருச்செங்கோடு. கேட்ட இடத்தை மறக்காம இருக்க முடியுமா? அதனால அனுபூதியில திருச்செங்கோடை மட்டும் பாடினார். இந்த அருணகிரியார் திருப்புகழை நமக்கு யார், நமக்கு செங்கல்வராய பிள்ளை ஐயா அவர்களெல்லாம் இருந்தாலும் நாம பொதுமக்களா யார நிறைய பார்த்து திருப்புகழ் பாடியிருக்கோம், முருகனை பிடிச்சிருக்கு நமக்குன்னா வாரியார் சுவாமி. எவ்வளவு சொற்பொழிவு, எவ்வளோ பாடல்கள், அவர்கிட்ட இருந்து எவ்வளோ முருக பக்தர்கள். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல அடியேன் சொற்பொழிவுக்கு போகும் பொழுது அங்க இருக்கிற பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல இருந்தேன்னா இந்த வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவுக்கு போயிருந்தேன், பதில் சொன்னா புக்லாம் பிரைஸா தருவாராம். ஏன்னா அன்னைக்கு சிறுவர்கள் நிறைய பேர் வருவாங்க, இந்த சிறுவர்கள்லாம் அந்த மாதிரி வரும் பொழுது அழகா புக்கு கொடுப்பாங்க. அப்படி அந்த புத்தகத்தை வாங்குவதற்கு எனவே, பரிசை வாங்குவதற்கு எனவே போட்டி போட்டு கொண்டு சிறுவர்களும் அவருடைய சொற்பொழிவுகள் இருப்பாங்க. இப்போ நம்ம புத்தகம் எடுத்துன்னு வந்தாலும் 5ல் 2 குழந்தைக்கு தான் தமிழ் படிக்க தெரியுது, மற்ற குழந்தைங்க அம்மா அப்பா கிட்டே அம்மா வாட் இஸ் திஸ்ன்னு கொடுத்துட்டு போயிடக்கூடாது. அதனால ஆங்கிலம் எந்த அளவு முக்கியமோ அதில் திறமை வேண்டும், மாற்றுக்கருத்தில்லை. அதே முக்கியத்துவம் தமிழுக்கும் கொடுக்க வேண்டும். இப்படி வாரியாரால் பக்தி கிடைக்கப்பட்ட பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வாரியாருக்கு திருப்புகழ் படித்து 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 ஒரு ஆசை வந்துடுச்சு, என்ன எனக்கு கூட உயிர் இந்த யமன் கிட்ட போகக்கூடாது, அருணகிரிநாதரே இதை நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன், எனக்கு கூட உயிர் வந்து சுவாமி கிட்ட நேராக போயிடும், மயில் கிட்ட தான் போகணும், இந்த எருமை கிட்ட போயிடக்கூடாது அப்படின்னு இந்த வாரியார் சுவாமிகளும் வேண்டிண்டாரா. வெளிநாட்டுக்கு பேச போனார், மும்பைக்கு வந்த டிரான்சிட்னு சொல்லக்கூடிய இன்னொரு விமானம் பிடித்து சென்னை விமான நிலையத்துக்கு அவர் வரணும். அப்படி அவர் விமான ஊர்தி வானூர்தி வழியாக வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய விமான பணிப்பெண் ஹேர் ஹோஸ்டஸ்ன்னு இல்லையா, அவங்க ரொம்ப அழகாக
நுனிநாக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, யூ ஆல் கேன் தர்ஷன் திருப்பதி அப்படின்றாங்க. ஓ, ஏழுமலையானா திருப்பதியா அப்படின்னு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாராம். திருப்பதினா நம்ம காரில் போகிறோன்னு வைங்க, இல்லை வண்டியில் போகிறோன்னு வைங்களேன், திருத்தணிக்கும் திருப்பதிக்கும் கீழ் திருப்பதிக்கும் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம். அப்போ வானூர்தியாக போனால் ஒரு 5 நிமிஷம் தான். அப்போ திருப்பதியில் ஓ இது திருப்பதியா அப்படின்னு கேட்டவர், அப்போ பக்கத்திலேயே திருத்தணி முருகன் இருக்கான், திருத்தணி முருகன் தான் என்னோட எப்பவுமே இருப்பான்னு சொன்னவர் அந்த இடத்திலேயே உயிரை விட்டாராம். விமான நிலையத்தில் வரும் பொழுது அவருடைய உடல் மட்டும்தான் வந்ததாம். அப்ப உயிர் எங்க போச்சு? நம்ம அருணகிரியார் எப்படி முருகனுடைய திருப்பாத கமலங்களை அடைந்தாரோ அதுபோல நம்முடைய வாரியார் கேட்டது போல அவருடைய உயிரையும் அந்த உடலை விட்டு உயிரை மயில் மூலமாக திருத்தணி முருகன் எடுத்துக்கொண்டான். அவன் வாழ்வையும் அளிப்பான். ஏன்னா வள்ளி என்றாலே இன்பத்திற்கு அழகு. வள்ளியானவள் அன்னைக்கு சொன்னது மாதிரி கோலக்குரத்தி எந்நேரமும் வருவாள் நமக்கா. உலகத்தில் இருக்கக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நாம் முருகனையும் வள்ளியையும் வேண்டினால் கைமேல் கொடுப்பாள். முக்தி இன்பம் தருவதற்கு எனவே முத்தை தரு. ஒரு பக்கத்துல மேலோட்ட பார்த்தோம்னா முத்து மாதிரி இருக்கிற பல்லுன்ற மாதிரி இருக்கு. ஆனா முத்தை தருனா முக்தியை தரு. பத்தி திருநகை அப்படின்ற தெய்வயானை முக்தி இன்பத்தை தரும். அதனால் வாரியார் சுவாமி நமக்கு கண் எதிரே போன நூற்றாண்டு ஒரு சில வருடங்கள் நாம் பார்த்த ஒரு முருக பக்தர் கூட அப்படியே வானூர்தி வழியாக அப்படியே திருத்தணி முருகன் அந்த ஆத்மாவை தன்னோடு வைத்துக் கொண்டான், யமனிடம் கொடுக்காமல். என்றால் திருத்தணி முருகன் ஈக பர சௌபாகியங்களை அருளுவான். அவன் பவரோக வைத்தியநாதன். வரும் புத்தாண்டு திருத்தணி முருகன் என்ற அரசன் இறைவன் அவனுடைய அருளால் நல்ல வண்ணமாக இருக்கட்டும். நாளை நிறைவான தலம். நம்ம மறுபடியும் முதல் நாள் மதுரையிலிருந்து நக்கீரர் இறைவனிடம் சாபம் பெற்று கிளம்பினார் இல்லையா? மறுபடியும் அவர் கைலை பாதி காலத்தி பாதின்னு அந்த கைலை தரிசனம் பெற்று உடலில் இருக்கும் வியாதிகள் நீங்க பெற்று சாபங்கள் நீங்கப்பட்டு எல்லா தலத்து முருகனும் வள்ளல் இவன் வாருங்கள் வாருங்கள் என்று திருஏரகத்திலிருந்து திருத்தணியில முருகன் பாருங்க இவ்வளோ நேரம் அரசனாக இருந்தவன் இங்க மக்களோட சேர்ந்து கூத்தாடுகின்றான். இந்த அளவு நம்மோடு வாழும் சிவந்த நிறத்தினன் என்று திருத்தணிகையில் நக்கீரர் கொண்டாடுகின்றார். இந்த வள்ளல் திருத்தணியில் மட்டுமல்ல வேறு எங்கு இருப்பார்னா மறுபடியும் எந்த இடத்துல அவர் பழியோடு அவமானத்தோடு வந்தார். பெருமையா வாழ்ந்தவர், ஆனா கொஞ்சம் அவமானம் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு பழிக்கு ஆளானார் இல்லையா? இப்ப அந்த பழி நீங்கி வியாதிகள் நீங்கி மறுபடியும் முருகனுடைய அடிமையாக அப்படியே நெஞ்சை நிமிர்த்தி போகின்றார் அந்த மதுரையம்பதிக்கு. நாளை அவரோடே நாம் மதுரை செல்வோம். நமக்கு இருக்கும் பழிபாவங்களும் விலகட்டும். நமக்கும் முருகப்பெருமான் ஆனந்த வாழ்வை அளிக்கட்டும். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் ஆன்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.